ஆண்பிலே சொரோகள் அனைவருக்கும் இனிதான திங்கள் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்களுடன் பேச ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கும் மனமார்ந்த நன்றி தர பகிர்ந்து என்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்கும் இனிதான வாழ்த்துக்களையும் கூறியபடியே இன்று 3ஆம் தேதி நவம்பர் மாதம் 2025 மற்றும் ஒரு வெள்ளி அல்ல திங்கள் காலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கணும். வெள்ளி அந்த இதில் இருக்குது. இப்பவும் அதற்குள் வெள்ளி போ சனி போய் ஞாயிறு போய் திங்கள் ஆயிட்டது. சரி, வழமை போலவே இன்று ஒரு சிறப்பான ஒரு நாளாக சிறப்பான நேரமாக அமையவிருக்கின்றது. ஆகவே அன்பான உறவுகள் வந்து உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். அது என்னவென்றால், இவ்வளவு காலங்களும் ஓடி 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 ஐயா தொடர் பணியுடன் இணைந்திருந்த ஐயாவிற்கு முதல்ல நன்றியை கூறியபடி ஆன்மீக பாரம் 600ஐ எட்டி பிடித்திருக்கின்றோம். இன்றைய பொழுது மிக சிறப்போடு இணைந்த அத்தனை உறவுகளுக்கும் நன்றி. அது நேரம் ஒவ்வொரு வாரமும் ஓடோடி வந்து தன் பணியை ஆற்றிக்கொள்ளும் மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்களையா அவர்களுக்கு எங்களது நன்றியை கூறிக்கொள்கின்றோம். ஆன்மீக பாலத்தை தொடர்ந்து வருகின்றது மும்மத சிந்தனை நேரம் தொகுப்போடு தமிழ் இருக்கா. தொடர்ந்து நாங்கள் யோகாவும் பயிற்சியும் தொடர்ந்து பொறிச்சொல் 10 மணிக்கு எண்ணப்பறவை தொகுப்போடும் ஷர்மான் அவர்கள். அதனைத் தொடர்ந்து வருகின்றது அறிவு கலைஞர் தொகுப்போடு ஜெயா நடேசன் அவர்கள். இவைகள் இன்றைய நாள் நிகழ்வு நேரலை நிகழ்வுகளாக இருக்க மாலை நிகழ்ச்சியில் வழமை போல இடம்பெற்றுக் கொள்ளும். வணக்கம் ஐயா, வாருங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். வாக்குண்டாம் நல்ல வளமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி இழந்தாது பூக்கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்று சொல்லி நடாமவனுக்கும் உங்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற நல்ல அன்பு உங்களுக்கும் முதல் இன்னைக்கு ஆரம்பத்துல நம்மளோட தவமலர் அம்மா வந்திருந்தாங்க. அவங்களுக்கு அதாவது நல்லாரை காண்பதும் நன்று அப்படி என்று சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியை நாங்க ஆரம்பிப்போம். வருபவர் எல்லாரையும் வரவேற்றுக் கொள்ளும். நான் சின்ன பத்திரிகை ஒன்று அடிச்சேன். கொஞ்சம் மேல உயர்த்துங்க ஐயா, கொஞ்சம் மேல உயர்த்துவோம். சரி, வாசிங்க. வாரம் 600 நடாமுவன் பாணி ராமநாத குருக்கலையா மிக சிறப்பையா அழகாக இருக்கிறது. நிறைந்த வாழ்த்துக்கள். 600வது உங்களுடைய ஆன்மீக பாலத்திற்கு மிக்க மிக்க வாழ்த்துக்களை கூறி ஐயா இன்னும் தொடர வேணும் என்று கூறியபடி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் பாணி. மிக சிறப்பா, மிக மிக நன்றி அக்கா, நன்றி ஐயா. அதுல நடான்னு போடுங்க, டாவண்ணா பக்கத்துல. சரி, மிக சிறப்பு. பத்திரிகை வைத்த ஐயா அழைப்பினை ஏற்படுத்திக் கொண்டார். மிக சிறப்பாக இருக்கின்றது. அவர் போய் கேட்டு கொண்டிருப்பார். சரி, இருக்கிறார். ஓகே ஓகே. இனிப்பு பதார்த்தத்தோட பாருங்கள் ஐயா, நிச்சயமா மிக்க நன்றி 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 ஐயா. ஒரு லட்டு எடுத்து பிள்ளையாருக்கு வச்சேன். 6 லட்டு நம்பர் 6 இன்னைக்கு 600ன்னு 6 ஒன்று எடுத்து பிள்ளையாருக்கு வச்சேன். பாக்கி மற்றெல்லாம் எங்களுக்கு நன்றி நன்றி எடுத்துக்கொண்டோம். அன்புக்கு நன்றி. சில பொருட்கள் பார்த்தாலே பசி தீரும். ஆரம்பத்துல பத்திரிகை காட்டி இருப்பு காட்டிட்டேன். இனி உங்களோட வாழ்த்துக்கள் எல்லாம் உங்களோட வாயிலிருந்து நிகழ்ச்சியை பெற்ற 600 வாரங்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அதெல்லாம் நாங்கள் இது எம் கடன் பணி செய்து கிளம்பதாக நடாமோ ஆரம்பிச்சு வச்சவர் இன்னைக்கு வளர்ந்து பெரிய மரமா இருக்கு. இனி காய்க்கோடும் பழுக்கோடும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய நாளை நாம் நல்லபடியாக எல்லா நிகழ்ச்சியும் ஆரம்பிப்போம். வாங்கோ. நன்றி. நன்றி ஐயா, நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஐயா. நன்றி அம்மா, நன்றி. வாங்க வாங்க வாங்க. நேற்று சித்தி விநாயகர் இந்த ஹரோ பிள்ளையார் கோவில்ல நேற்று அந்த இது வருஷாபிஷேகம் சொல்லுவாங்களானே, அதுக்கு போயிருந்தேன் நேற்று காலையில இருந்து. நேற்று சுக்கிர பகவான் துலா ராசிக்குள்ள சஞ்சரிக்கிறதுனால நான் அங்க போன உடனே எனக்கு நவக்கிரக ஹோமம் கொடுத்தாங்க. அதுல 1008 தடவை சுக்ராய சுக்ராய சொல்லி சுக்கிரனுக்கு நல்லா ஹோமம் பண்ணினேன்.
இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் குறைவில்லாது நிறைய சுக்கிர கடாட்சத்தை கொடுக்க வேண்டும் என்று. நன்றி நன்றி ஐயா. அதுக்கு பிறகு சாயந்தரம் ஒரு நிகழ்ச்சி, துளசி இருக்குதானே வீட்டுல, துளசி செடி. ஆமாம். அந்த துளசி செடிக்கு நேர்ந்து கல்யாணம். அதுக்கும் கல்யாணமா? மாப்பிள்ளையா? அது ஒரு கதை. மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் துளசியை விரும்புறார். அப்ப துளசியை விரும்பினோட இதுக்கிடையில ஒரு அரக்கன் எல்லாத்துக்குள்ளயும் ஒரு ஆள் வந்து சேரும், அரக்கி அல்லது அரக்கன். அப்போ அவரை ஒளிய வச்சுட்டு வில்லன் அவர் வந்து இவ்வளவு கல்யாணம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அதான் வில்லன். அப்ப சிவபெருமான் வந்து இவனை எப்படியா சம்ஹாரம் செய்யணும்னு சொல்லி அந்த அரக்கனை சம்ஹாரம் செய்கிறார். அப்ப துளசி வந்து மகாவிஷ்ணுக்கு சாபத்தை போடுறார். இத்தனை வருஷமா நீங்க ஏமாத்திட்ட அப்படி சொல்லி சாபத்தை போட்ட உடனே மகாவிஷ்ணு அவளுக்கு சாபத்தை போடுறார். நீ கங்கை கரையில போய் துளசி செடியாக இருக்க கடவுது. அப்ப அந்த வில்லண்ட பேரு சங்ககர்ணன். அவன் உடம்பெல்லாம் உருகி போய் எலும்பு இருக்குத்தானே, அவளும் சங்காக அந்த அவ இருக்கிற ஆத்துக்குள்ளேயே அவன் முளைக்க ஆரம்பிச்சான். அதனாலதான் இந்த சங்கு வச்சால் துளசி வைக்க வேணும். சங்கு வந்து இப்ப எல்லாரும் வீட்டுல வைக்கிறாங்க. ஆனா இவர் சாபம் போட்டாலும் ஐயா, குளக்கரை தண்ணிக்கரையில ரெண்டு எல்லாரும் வீட்டு முன்னிலையும் இருக்கிறது துளசி தானே இந்தியாவில. துளசி வந்து சர்வ வியாதி நிவாரணம். என்ன உடம்பு சுகம் இல்லாட்ட ஒரு இலையை பிடிச்சு தண்ணிக்குள்ள போட்டு தண்ணி குடிச்சால் திருப்பதியில பாருங்க எந்த நேரம் கோவில தீர்த்தம் கொடுப்பாங்களோ துளசி தீர்த்தம் தான். துளசி தீர்த்தம். அப்ப அதுல முகப்பரு இருந்தாலும் அதை அப்படி கையால உருட்டி போட்டு முகத்துல தேய்ச்சி விட்டா அந்த பரு அப்படியே போயிடும். துளசியிலேயா? ஆமா. சர்மத்தில் உள்ள ரோக நிவாரணம், உடம்பு உள்ளுக்கு உள்ள வியாதி நிவாரணம். இப்ப இல்லாம டெப்லெட்ஸே அடிச்சு விற்கிறாங்க. துளசி டெப்லெட்ஸ் வாயில போட்டு தண்ணி உள்ள வேண்டியதுதான். துளசியுடைய நேற்று கல்யாணத்தை பண்ணி வச்சு சிறப்புமா தரிசனம் பண்ணிட்டு 11 மணி ஆச்சு. நல்ல கூட்டம் வந்திருந்தது. பஜனை எல்லாம் பாடி விஷ்ணுதாஸ் எல்லாம் பாடி. இதுல ஜெயந்தி பாலா அவர்கள் ஐயா, அவர் 27ஆம் தேதி லேட்டா தான் போட்டிருக்கிறார். எப்படி என்றால், இனிய காலை வணக்கம் திருமதி வாணி மோகனராமன் குருக்கள் ஐயா. ஆலயங்களில் சாதாரணமாக நூல் கட்டும் பொழுதோ கை மணிக்கட்டில் குருக்கள் ஐயா நூலை கட்டுவிடுவார். ஆனால் கௌரி காப்பு நூலை ஏன் மேல் கைகளில், இங்க மேலதானே கட்டுகிறார்கள், இதன் காரணத்தினை சொல்லுவீர்களா என்று கேட்டிருக்கின்றார் ஜெயந்தி பாலா அவர்கள். அதாவது அம்மா, இதுதான் கேதாரகௌரி நூல். எல்லா நூல்களையும் கல்யாணம் கட்டும் போதும் பெண்களுடைய இடதுகையில கட்டி விடுவாங்க. ஆனால் கேதாரி கௌரி புத்த நூலை கட்டும் போது இந்த இடம் ஹிருதயம் சிரசு சிகை கவச்சம் பாருங்க. மகாவிஷ்ணு பூஜை பண்ணும் போது ஜெபம் பண்ணணுமா, இந்த முகத்துல 7 விதமான விஷ்ணுனுடைய அனுகிரக வர்க்கம், கேசவ நாராயண மாதவ கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிகமா வாமனா ஸ்ரீதரா, இங்க வந்து ரிஷிகேசம். இது இந்த எல்லார உடம்புலையும் இந்த அங்கங்கள்ல இந்த இடங்கள்ல ஒவ்வொரு சக்தி இருக்கு. இப்ப இதுல இந்த மணிக்கட்டுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு மேல தோள்பட்டையில இருந்து இந்த முட்டுக்குள்ள கட்டி விட்டால் அந்த நூலுக்கு ஒரு நாளும் தீட்டுப்படாது. தீட்டுப்படாதுன்னா, இப்ப சொந்தக்காரங்கள் துக்கத்துக்கு போயிட்டு உங்க வீட்டுக்கு வருவாங்க, நீங்களும் பஸ்ல போவீங்க. தெரிஞ்சும் தெரியாமலும் சில திருட்டுகள் எங்களை தொடும் தான். சிலதை நாங்கள் தேடி போய் தொடுவோம், சிலது எங்களை தேடி வந்து தொடும். என்ன இந்த இடத்துல கட்டி விட்டால்
அதுல ஒன்றும் இல்லை. அப்ப அதுல சும்மா சில பேர் கட்டி விட மாட்டாங்க. ஒரு சின்ன அரை பவுன் காசு, சின்ன பென்டன் இதையும் சேர்த்து கட்டி விடுவாங்க. ஆ. இந்த நாதஸ்வர வித்வான் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? இங்க கட்டியிருப்பாங்க. ம், ம். இந்த இடம் அந்த மனிதன் அங்கங்களிலே ஒவ்வொரு அங்கத்திலையும் லட்சுமி, குபேரன், இந்திராதி அஷ்டதி தேவதைகள் உடம்புலே வசிக்கிறார்கள். அதனாலதான் சில பேருக்கு இந்த தலையிடி வந்தா விபூதி எடுத்து ம். இந்த இடத்துல கொஞ்சபடி தொட்ட உடனே அந்த தலைவடி நிக்க பார்க்கும். மந்திரமாவது நீரு, வானவர் மேல நீர். நான் இந்த கொஞ்சம் கேதார கௌரி நூல் வச்சிருக்க. யாராவது சில நேரம் வந்து கேட்பாங்க, ஐயா எனக்கு கட்ட முடியாம போச்சு, நான் கோயிலுக்கு போக முடியாம போச்சுன்னா வந்து கேட்டாங்கன்னா உடனே நான் இதை கொடுத்து கட்டி விடுறது. பாவம். ஏன்னா எங்க இருந்தாலும் ஒரு நூல் மனசுல கட்டி விடும் போது ஆ, ஆ. அவங்களுக்கு ஒரு ஆறுதல் இல்லையா? ஒரு ஐயா டாக்டர்கிட்ட பற்றி அண்மையில் ஒரு அண்ணா சொல்லியிருந்தார். ஆம், பல சாத்திரிமார்கள் பல ஜோசியக்காரர் இப்படி இருக்கிறார்கள் தானே. ஆனால் அவர்கள் எல்லாம் ஒரு எதிர்பார்ப்புடன் செய்கிறது. ஒரு சின்ன ஒரு பிள்ளைன்ற ஒரு குறிப்பை கொடுத்தாலே இந்த பரிகாரம் அது இங்கேயெல்லாம் போய் சேருமா, அது அதை செங்கு இதை செங்கண்டு. ஆனால் ராமநாத குருக்களை அவர்கள் எதையும் எதிர்பார்ப்பதும் இல்லை. அவர் அப்படி உங்களால் என்ன முடியுமோ ஒரு சுக்கிரனுக்கு விளக்கு இவ்வளவுதான் சொல்லுவார், அதை நாங்கள் செய்கின்றோம் என்று சொல்லி பெருமையாக சொல்லியிருந்தார் ஐயா. நான் மற்றவர்கிட்ட போனால் தங்கள்கிட்ட பணம் இல்லாட்டாலும் அது செய்யும்படி நிற்பார்களாம், தாங்களும் எதிர்பார்ப்பார்களாம் பெரிய அளவு தொகையோட சொல்லி மிக என்னுடைய 8 வயசுல இருந்து இந்த சுக்கிர வழிபாடு ஆரம்பிச்சதம்மா. ஆ. இன்னைக்கு கோடிக்கணக்கில் நேத்து நான் காலையில 18 விளக்கு வச்சேன் சுக்கிர பகவானுக்கு. நான் வீட்டுல ஏன்னு கேட்டாக்கா நேற்று தான் காலையில 7:30 மணிக்கு அந்த சுக்கிர பகவான் துலா ராசிக்குள்ள போறார். என்ன சின்ன சுட்டி விளக்குல வைக்கிறதா ஐயா அல்லது கேண்டில் வச்சாலே ஓகேயா? நான் கேண்டில் விளக்கே வச்சிருக்கேன். கேண்டில் விளக்கு ஓகே. இன்னைக்கு மத்தியானம் 18 வைக்கணும். ஏன்னு கேட்டாக்கா இன்னைக்கு இந்த தெலுங்கு பஞ்சாங்கம் இருக்குத்தானே, அவங்களோட பஞ்சாங்கப்படியமா இன்னைக்கு கார்த்திகை சோமவாரம். ஓகே. ஏன்னா இந்த பஞ்சாங்கம் 2 இருக்கு. ஒண்ணு வந்து சூரியனை வச்சு பார்ப்பது, ஒண்ணு சந்திரனை வச்சு பார்ப்பது. இந்த சாந்திராயணம் சூரியாயணம் சொல்லி 2 அயனம் இருக்கு. அயனம் என்றால் எங்களுக்கு இருக்கு தட்சிணாயனம் சொல்லுவாங்க தானே, அது மாதிரி உத்தராயணம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு கார்த்திகை மாசம். இப்போ எங்களுக்கு கார்த்திகை மாசம் வரும்போது அவங்களுக்கு மார்கழி மாசம் வந்துடும். அப்ப இப்ப நேத்து அந்த துளசி பூஜை செய்யவும் காரணம் கார்த்திகை மாசத்து துவாதசி. நாங்கள் முன்னுக்கு பின்னுக்கு செய்தாலும் அந்த திதி நட்சத்திரம் எல்லாம் ஒன்றுதானேம்மா. துவாதசி என்பது நேத்து திரையோதசி. அப்ப அவங்களுக்கு இந்த பிரதோஷம் இன்னைக்கு அவங்களுக்கு ரொம்ப விசேஷம். கார்த்திகை மாசத்துல வார இண்டி பிரதோஷம். இன்னைக்கு எல்லாம் அந்த தெலுங்காக்கள் வீட்டுல எல்லாம் சிவனை வச்சு அபிஷேகம் பண்ணி சகசிரநாமம் திரியம்பகம் ஜபிச்சு நிறைய சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு விருந்தோம்பல் செய்வாங்க. அப்படி இந்த நட்சத்திரங்களை பார்க்கறதும் திதிகளை பார்க்கறதும் யோகங்களை பார்ப்பதும் இதெல்லாம் பார்த்து இன ஒற்றுமைக்காக பந்து ஜனம் எப்பவுமே உண்டி என்பது சாப்பாடு. இனபந்துக்கள் எல்லாம் ஒற்றுமையா சாப்பிட்டு கொண்டிருந்தாலே சந்தோஷம் தானேமா. இந்த ராசி பலங்கள் எப்படி, கிரக நிலைகள் எப்படி இருக்கு எல்லா ராசிகளுக்கும் ஓகே இருக்கா? அதாவது நேற்று காலையிலேருந்து இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் 1000 குற்றங்கள் 1000 தோஷங்கள் இருந்தாலும் ரொம்ப 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 யோக போகங்களை இந்த 1.5 மாசம் 2 மாசத்துக்குள்ள கொடுக்க வேணும். அப்படி கொடுக்கிற நேரம் கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு நல்ல கல்யாணம், விவாகங்கள், வீடு வாங்குவது, இதுக்கு ஒரு நிகழ்ச்சி நான் போட்டுனா நீங்க பாருங்க. 12 ராசிக்கு போட்டிருக்கேன். கடகம், மிதுனம், கடகம். என்னது ஐயா சொல்லுங்க ஒரு தரம்.
இந்த குரு பகவான் கடகராசியில இருந்து கொண்டு பார்க்கிறார் பாருங்க. ஆ. மகர ராசியை பார்க்கிறார், மேல மீன மேல ராசி மேல எடுங்க ஐயா. மீன ராசியை ஓகே. பார்க்கிறார், ஆ. விருச்சிக ராசியை பார்க்கிறார். இந்த பார்வை விழும் ராசிகளுக்கு நிறைய யோகம். சில ஓகே. நேரம் டாக்டர் படிச்சு கொண்டிருக்கிறவங்களுக்கு பெரிய பதவி கிடைக்கும். ம். வீடு இல்லாம இருக்கிறவங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய பேங்க் லோன் ஃப்ரீயா கிடைக்கும். அப்ப தடப்பட்ட விவாகம், ஏற்கனவே ஒரு பேசிய கல்யாணம் முடிவெடுக்காம சில நேரம் இருக்குதானே, நிறைய விஷயங்கள் பேசும்போது ஒன்று தடையா இருக்கும், சீதனமோ பொருளோ ஏதாவது ஒன்று. அப்ப ம். இந்த நேரம் அந்த மனக்கலக்கம் நீங்கும். ஓகே. ஆ. அதுதான் இப்படி போட்டு கீழே இத்தலாம் பார்வைன்னு போட்டிருக்கேன். இப்ப இந்த நேரங்களிலே அதிர்ஷ்டங்கள் எம்மை தேடி வரும். ஓகே. ஆ. அதிர்ஷ்டம் சொல்லியாச்சானா 30 வருஷத்துக்கு முந்தி எப்படி இருந்தோம் ஒருக்கா சிந்திச்சோமானால், ம். இப்ப கல்யாணம் கட்டியிருப்போம், புருஷனை கூட்டிக் கொண்டு ஹனிமூனுக்கு போயிருப்போம், அங்க ஊரெல்லாம் சுத்தி இருப்போம். அப்ப எப்படி யோகங்கள் சந்தோஷத்தை கொடுத்ததோ, இப்ப போன 18ஆம் தேதி பிறகு அதை விட சிறப்பாக வரக்கூடிய நேரமாக இருக்கிற இதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேணும். சரி, நன்றி. நகுலாஸ்வரன் ஒரு வணக்கம். வாங்க. இனிய காலை உற்சாக வணக்கம் வாணிமோகன் ஐயா. வணக்கம். ஓ, குரல் வணக்கம், சரி வந்துட்டு வாங்க. என்னுடைய குரல் போயிட்டுது ஐயா. சரி, இப்ப இந்த குரலுக்கு இருக்கிறீங்களோ, அதுக்கு நன்றியை சொல்லுங்க கடவுள். அதுக்கு நன்றிய சொல்லுவோம். ஐயா, உங்களோட நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். வாழ்த்துக்கள். எல்லா நேரம் இணைய முடியாத சூழல் இருக்கிறது தான். என்னென்றால் ஐயா, நீங்கள் சொன்ன அந்த சுக்கிர வழிபாடு அந்த என்னத்துக்காக நாங்கள் செய்ய வேணும் என்று நீங்க சொல்றீங்க? அம்மா, இப்ப காலையில எழும்புனால் ஓ, இரவு படுக்கிற வரைக்கும் ஒரு 12 மணித்தியாலவோ 18 மணித்தியாலவோ வச்சு கொள்ளுங்களேன். ஆம். அந்த நாள் சீரும் சிறப்புமாக இருக்கத்தானே எல்லாரும் விரும்புறாங்க. ஆம். அப்ப கணவன் எழுப்பி வந்து காப்பி குடிக்கணும்னா சரின்னு வாங்கி காப்பி குடிக்கணும். பிள்ளைகள் அம்மா ஸ்கூலு போயிட்டு வரோம், போயிட்டு வாப்பா அப்படி சொல்லுவாங்க இல்லையா? இப்ப மாமியார் மாமனார் அவர்களுடைய அன்பு பாசங்கள் இதெல்லாம் தரக்கூடியதுதான் இந்த சுக்கிர பகவான். அப்ப அதனால்தான் இந்த பாருங்க, சுக்ரியா சுக்ரியா சொல்லிக்கொண்டே இருப்பாங்க எங்களுடைய சகோதர மதத்தினவர். பார்த்துருக்கீங்களா? அவங்க சுக்ரியா சுக்ரியா சொல்ல சொல்ல அவங்களுக்கு எல்லாமே நிறையுது. நாங்கள் சிவா என்று சொல்லுவோம், கிடைக்கும். பிள்ளையார கூப்பிடுவோம், கிடைக்கும். ஆனால் எல்லாருமே வைர மோதிரம் போடுறாங்களோ இல்ல. அப்ப இந்த வைர மோதிரத்துக்கு சமமானது சுக்கிர வழிபாடு. அப்போ ஒரு விளக்கேற்றி 5 விளக்கேற்றிட்டு நீங்கள் சுக்ராய சுக்ராய சொல்லினா, இந்த மகாபலி சக்கரவர்த்தியில கதை, வாமனாவதார கதை தெரியும் தானே உங்களுக்கு? அப்போ இந்த சுக்ராய சுக்ராய தான் இந்த மகாபலி சக்கரவர்த்திய ராஜாவாக்கி 14 லோகத்தையும் ஆள வச்சவர் இந்த சுக்கிரன். சுப்பிரமணிய சுவாமி சூரனை சம்ஹாரம் செய்யவில்லை, அணைச்சு கொண்டார். சேவலும் மயிலாக வா, மாமரமா நில்லு, இப்படி எல்லாம் சொல்லித்தானே அவர் அணைச்சு கொண்டவர். அவங்களுக்கு சுக்கிரனை வழிபாடு செய்து சுக்கிர நாமத்தை சொல்றவனுக்கு 120 வயசு வரைக்கும் வாழலாம். ஓ, கணவன் மனைவி செவ்வாய் தோஷமா இருக்கட்டும், தார தோஷமா இருக்கட்டும், நட்சத்திர தோஷமா இருக்கட்டும், இந்த காதல் பரிமாணம் பற்றுக்கள் ரொம்ப நெருங்கி வரும். அல்லாடி எந்த நேரமும் சாப்பிட போல சனியனே அப்படி இப்படி தகாத வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க தானே. அப்ப என்னதான் சமைச்சு போட்டாலும் இவங்க திருப்திப்பட மாட்டாங்க இல்லையா? நீங்க அதை கஞ்சிய கொடுத்தாலும் தேவாமிர்த மாதிரி இருக்குமான்னு சொல்லக்கூடிய நல்ல வார்த்தையை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பார். நிச்சயம். என்ன ஒரு வீட்டில் அமைதி சீர் அப்படியான இதுகள் இருக்கும். ஐயா, அப்படி அதனாலதானே அன்பு அகலாத மனைவியும்
தவறாத சந்தானம் சொல்லி எல்லாம் பாடி வச்சுட்டு போயிட்டாங்க. நான் தேடி தேடி பொதுமக்களுக்கு கொடுக்கிற விட்டமின் டேப்லெட்ஸ் தான் சுக்ராய. ஐயா அந்த குரு மாற்றம் இருந்ததல்லோ இப்ப அதிசாரம் அதிசாரம் இந்த குரு அதிசாரம் கடகராசியில இருந்து கொண்டு மகர ராசியை பார்க்கிறார், மீன ராசியை பார்க்கிறார், விருச்சிக ராசியை பார்க்கிறார். அவங்களுக்கு எல்லாம் அதிராஜ யோகம். ஓ அது நான் இப்ப காட்டினேன் உங்களுக்கு அந்த எழுதுனத பத்தி காட்டினேன். அந்த குரு இங்கெல்லாம் நின்று பார்க்கிறார். இந்த கடகராசியில இருந்து பாருங்க, கடகராசியில இருந்து மீனத்தை பாக்குறாரோ. மீனம் 9ஆம் பார்வை, 7ஆம் பார்வை மகரம், 5ஆம் பார்வை விருச்சிகம். ஓகே, இந்த 3 ராசிக்கு தான் நல்லது. 3 ராசிக்கு 99%. ஓ நல்லது. மற்றவங்களுக்கு 75%. ஆனாலும் இப்ப நீங்க உதாரணமா சொல்லுங்க, நீங்க பரணி நட்சத்திரம் சொல்லுங்களேன். அது பரணி சுக்கிரன் நட்சத்திரம். அப்ப அவிட்டம் அவிட்டம் மகர ராசியானால் அதை விட யோகம். இல்ல கும்பராசியானால், கும்பராசியானாலும் உங்களுடைய பார்வை இருக்குதானே. கும்பராசிக்கு 10ஆம் இடம் விருச்சிக ராசியை பார்க்கிறார் தானே. அப்ப தொழில் வளம், தனவரவு. ஒரு வீடு வாங்க நினைச்சீங்கன்னா சில நேரம் பேங்க் லோன் ஃப்ரீயா தந்துடுவான். பிள்ளைகளுக்கு படிச்சு டாக்டரா இருந்தால் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போய் அந்த ரிவார்ட் கிடைக்கும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். நன்றி ஐயா, நன்றி நன்றி. அதுதான், அதாவது மரங்களிலே பூக்கள் எப்பவுமே பூக்கிறது இல்லை பாத்தீங்களா. சில பவளமல்லி மல்லிகை இது நித்தியம் பூக்கும். சில பூக்கள் வந்து இந்த 10 வருஷம் 12 வருஷத்துக்கு ஒருக்கா பூக்கிற பூக்கள் இருக்கு. குறிஞ்சி மலர் 12 வருஷத்துக்கு ஒருக்கா பூக்கும். இப்போ உங்க கையில கிடைக்கக்கூடிய குறிஞ்சி மலர். குறிஞ்சி எப்படி ஐயா வரும்? அது மலையில இல்ல ஐயா வாரது. ஆமா, ஒரு ஆள் வருஷத்துக்கு இருக்குமாம்மா குறிஞ்ச செடியே. இந்த செம்பரத்தம்பூ செடி மாதிரி இருக்கும். இப்பெல்லாம் நிறைய பூத்து இருக்கு. அதாவது திருவண்ணாமலையை சுற்றி கொஞ்சம், ஊட்டி கொடைக்கானல் அந்த பக்கம் நிறைய. ஆமா, அங்க மலை பிரதேசங்கள்ல அதாவது குறிஞ்சி மலர்ல குறிஞ்சி தேசங்கள் அந்த நிறைய விஷயங்கள் நான் பேசலாம். குறிஞ்சி நிலம் சொல்றாங்க தானே, மலை சார்ந்த நிலமும் அதுல எல்லாம் இப்ப பூக்கிற காலம். ஓ, அது மாதிரிதான் இந்த சுக்கிர பகவானும் குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த நேரத்திலே அந்த செல்வத்தை கொடுத்து சந்தோஷப்படுத்துவார். நல்லது ஐயா, மிக்க நன்றி. எல்லாரும் சந்தோஷமா இருக்க வேணும். உங்களுடைய அமெரிக்கா நிகழ்ச்சியெல்லாம் இன்னும் மேலும் மேலும் நல்லா வளர வேணும். நீங்க அதுலயும் நிறைய ரிவார்டு எல்லாம் வாங்க வேணும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி தர்ஜினி. சமூகநான் வாங்க. இனியகளை உற்சாகமான வணக்கம் வணிகா. இனியகளை உற்சாகமான வணக்கம் ஐயா. பாமுகத்தில் 600வது ஆன்மீக பால நிகழ்வுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் ஐயா. நிறைய கேள்விகள். நன்றி ஐயா. நிறைய கேள்விகள் நானும் அறிஞ்சிருக்கிறேன், நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறேன், நிறைய பயன்பெற்றிருக்கிறேன். மிக்க நன்றி. தொகுப்புடன் 600 வரையும் தொகுப்புடனையும் பாணிமோகன் அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் நேரம் கூறியபடி, சர்மாண்ணாவை மறக்கையில சர்மாண்ணாக்கும் வாழ்த்துக்கள் கூறியபடியே மிக சிறப்பையா. அதை தொடர்ச்சியா கொண்டு வர்றீங்க. 600 என்பது பெரிய எண்ணிக்கை. அதுல எனக்கு வாழ்த்து கிடைத்தது மிகவும் மிக சந்தோஷம். அதையும் பெருமைப்படுகிறேன். இன்றும் ஐயா ஒரு கேள்வியோட தான் வந்திருக்கிறேன். கேள்வி என்னவென்று சொன்னால், கோவிலேயே பஞ்சாராத்தி காட்டுவோம் சுவாமிக்கு. காட்டின கையோட நாங்கள் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் கும்பிட கொடுப்போம் தானே, தொட்டு கும்பிட கொடுப்போம். ஐயா கொடுப்பார். அந்த நேரம் சில பேர் காசும் கொடுப்பினோம். அதுல காசை அந்த பஞ்சாராத்தில வைப்பினோம், சில பேர் வைக்க மாட்டினோம். அதே ஐயா அதை தொட்டு கும்பிட கொடுக்குறது, அதனால கிடைக்கிற பலன் என்ன, அதோட உண்மையான அந்த கருத்து என்னன்னு அறியணும் அவளை. பஞ்சாராத்தி சொல்வது வந்து 5 முகம் கொண்டது. சில இடங்களிலே 7 முகம் உள்ளதும் இருக்கு, சில இடங்களிலே 9 முகம். பஞ்சாராத்தி சொன்னவிட கூடவே அவங்க செய்து கற்பூரம் காட்டி நாதவிந்து கலாதி நமோ ஜோதி மங்களமா இருக்கு சுவாமிக்கு காட்டும் போது. சாமிக்கு நீராஞ்சலம் காட்டும் போது சொல்லுவார்,
ராஜாதி ராஜாய பிரசக்கிய சாயிரே சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லி ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜ மார்த்தாண்டன் சுவாமிக்கு காட்டி அதை கொண்டு உங்களுக்கு காட்டும் போது அது இறைவனுடைய பாத கமலமாக இருக்கும் அந்த சோதி. அதை நீங்க தொட்டு கண்ணுல ஒத்தி கொள்றீங்க. இறைவனுடைய பாத மூலஸ்தானம் நீங்க போய் தொட்டு கும்பிட முடியாது தானேமா. பஞ்ச அவருடைய காலில் உள்ள 5 விரல்கள் பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி அந்த பஞ்சாராதி சாமியுடைய பாத கமலம். அதை தொட்டு கும்பிட்டு முடிந்தவர்கள் சில பேர் அதை என்ற காசை போடுவார்கள். அதுவும் சில இடங்கள்ல கோவில் குருக்களுக்கு போய் சேரும், சில இடங்களிலே அது கோவில் உண்டியில அள்ளி போட்டுருவாங்க. அதை பத்தி நாம எங்க போகுதுன்னு பார்க்க தேவையில்லை. நம்முடைய கடன் இறைவனுடைய பாதத்திலே அந்த உங்களுடைய அந்த சொன்ன புஷ்பத்தை வைக்க வேண்டிய கடமையாக விரும்பினால் செய்யுங்கோ. அல்லாட்டி நீங்க தொட்டு கும்பிட்டாலே போதும். மிக்க நன்றி ஐயா. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வணிகா உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். வேலை சென்று வந்து தகவல் தந்ததுக்கு நன்றி. போயிட்டு ஓடி வாங்கோ. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். உங்களுக்கு மிக்க நன்றி. ரஜினி உங்கள் காதில் விழுந்திருக்கின்றது 600. சரி, நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் தமிழ் வானொலியின் ஆன்மீக பாலம் 600வது சிறப்பான வாரமாக இருக்கிறது. வாங்கள் தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். அன்னைக்கு ஒரு ஆள் கேட்டார், இந்த கேதார கௌரி விரதம் இருந்தால் ஐயா தினமும் நாங்கள் கோயிலுக்கு போய் கையில பூ எடுத்து அம்பாளுடைய பாட்டு பாடி சுவாமிக்கு நீர் கையில தண்ணி விடுவாங்க தானே, அதை அந்த கும்பத்திலே சமர்ப்பிக்க வேண்டுமா? நான் சொன்னேன், உங்களுடைய கடமை அது, நீங்க செய்ய வேண்டிய கடமை. அதுலதானே அந்த ஒவ்வொரு முடிச்சு ஒவ்வொரு நாளைக்கு போடுவாங்க, தெரியும் தானேமா. ஒவ்வொரு நாள் விரதம் இருக்கும் போதும் ஒவ்வொரு கிரந்தி சொல்றது. இந்த ஒரு முடிச்சுக்குரிய காரணம். ஓகே, அது கிரந்தி. அப்ப முதல் நாள் ஆரம்பிச்சு ஒரு முடிச்சு, 2ஆம் நாள் 2ஆம் முடிச்சு, கடைசி நாள் விஜயதசமி அன்னைக்கு கடைசி முடிச்சு. அதை வச்சு கிரந்தி பூஜை பண்ணி 21 பாக்கு 21 வெத்தலை இதெல்லாம் வச்சு நீங்கள் எல்லாம் செய்த பிறகு அதுக்கு லக்ஷ்மி பூஜை பண்ணி தருவார்கள். நீங்கள் அதை பெற்றுக்கொண்டு கணவன் பக்கத்திலே இருந்தால் அவர் கையாலே கட்டிக்கொள்வது 100க்கு 100 உத்தமம். இல்லாவிட்டால் ஐயாவை கொண்டே நீங்கள் கட்டிவிட சொல்லலாம். அதனால குற்றம் இல்லை. என்னதான் இருந்தாலும் விரதத்துடைய பலன் உங்களுக்கு அந்த கேதார கௌரி எதுக்காக கும்பிடுறோம்? பெண்களுடைய வாழ்க்கையிலே கணவன் சுகமாக இருக்க வேணும், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வமா. செல்வம் அடைந்தால் பிள்ளை செல்வங்கள் வரும், அதுகளும் சந்தோஷமாக இருக்க வேணும். படிச்சு அதுகளும் அந்தந்த கணிதம் வானசாஸ்திர டாக்டராவோ இன்ஜினியராவோ சார்ட்டர் அக்கௌண்டனாவோ பெற்று நல்ல இடத்துல பதவியும் வகித்து கொண்டு அவன் அந்த மாதிரி சம்பாதிக்கும் போது வேற கெட்ட வழியில போய் சேராமல் நல்ல வழியிலேயே இருந்து தாய் தகப்பனுக்கு நல்ல பேரை நல்லா வாங்கி கொடுத்து, என்கிட்ட நாங்கள் இந்த குழந்தைகளை கொண்டு சொல்லக்கூடாதுன்னு கேட்டா இந்த அவங்க சேர ஃப்ரெண்ட்ஸே சில நேரம் அவங்கள கெடுக்க பார்ப்பாங்க. அப்ப நாங்கள் இந்த மாதிரி பூஜைகள் விரதங்களை இருக்கும்போது அவங்க அந்த துஷ்ட பிள்ளைகளோட விட்டு விலகி நிற்பார்கள். விலகி அப்புறம் அப்பா அம்மா சொல்படி சொன்ன சரிதான், அந்த புள்ள சரியில்லை அப்படி இப்படி அதிலே அம்மாட்ட சொல்லுவோம், அம்மா நான் இனி அந்த அவளோட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி இதுகள் திருந்தி வாழக்கூடிய நல்ல புத்தியையும் குறிப்பிட்ட காலத்துல அதுகளுக்கு வேண்டிய விவாகத்தையும் செய்து அந்த பேரம்பேத்திய பார்க்கக்கூடிய நல்ல அம்சத்தையும் கொடுக்கக்கூடியதுதான் இந்த கேதார கௌரி விரதம். நன்றி. சரி, வணக்கம். ஆனால் நீங்கள் அதில் செலவழிப்பதோ ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் தான் கோவில்ல கொடுத்தாலும் சரி, நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் சரி, ஒரு 50 பவுனுக்குள்ளதான் உங்களுக்கு செலவு வரும். ஆனால்
அது 50 மில்லியன் டாலருக்கு உங்க வாழ்நாள் பூராவும் வேலை செய்யும். இதே நேரம் ஐயா போன கிழமை கந்தசட் விரதம் என்ன இது சூரன் போர் பக்கத்து கோயில் தான் பார்த்துருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம். பக்கத்து மகாலட்சுமி கோயிலில் நல்லா சிறப்பாக இருந்தது. அதுவும் அதே நேரம் ஊரில் நடந்த ஒரு விஷயத்தை இதில் பார்த்தேன் ஐயா முகநூலில். இப்போ வளமையாக சூரன் அல்லது மாறி மாறி அப்புறம் முருகன் அப்படி மாறி மாறி தானே செய்கிறது. இது ஒருவர் தானே முருகனாக வந்து நீங்கள் பார்த்தீங்களா தெரியல, அவர் முருகனாக வந்து அங்கு போராடியது ஐயா. அது எந்த விதத்தில் சரி வரும்? அது பார்த்திருந்தோம். இது ஒரு விளையாட்டா பட்டது பல பக்கமாக. செய்யாததை செய்ய கெடும். சரிங்களா? ஒன்று சில இடங்கள்ல வாங்க வெடிவான வான புருஷு இருக்கு பாத்தீங்களா, வான புருஷ், அத கூட சூரன் கையில வச்சு முருகண்ட மேல ஏவர மாதிரி காட்டியிருந்தார். அதுதான் ஏன் அப்படி எல்லாம் பண்ணுகிறார்கள். அதுக்கு பிறகு பார்த்தால் இந்த சூரனுக்கும் முருகனுக்கும் பின்னால ஒரு வான புருஷ விடுறாங்க. இதெல்லாம் சுவாமிக்கு தொடாம செய்யக்கூடிய இதா இருக்கணும். அதாவது நாங்கள் இப்ப சொல்ல போனாலமா ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இதெல்லாம் இந்த கோவில் அறிவில்லாதவர்கள், சமயத்தை பற்றி தெரியாதவர்கள், சமயத்தை படித்து தங்களை யாரும் கேட்க மாட்டார்கள், தாங்கள் செய்வது சரி என்று நினைச்சு கொண்டு அந்த மயில ஏறி உட்கார்ந்தது குற்றம். அதுதான் அது ஏன் அப்படி? அது வந்து மயில் வந்து முருகனுக்கு கார்த்திகை மாசம் கார்த்திகை ஒரு கார்த்திகைக்கும் உற்சவத்திலே முருகனை மயில வச்சு ஏற்றி அலங்காரம் பண்றார். அது முருகனுடைய வாகனம். இப்ப ஒரு வேணா ஒரு எருமை மேல வந்திருந்தால் நான் ஒன்றும் பேச மாட்டேன். அதுதான் அப்ப இதெல்லாம் ஒரு கேலி கூத்தாப்படுது ஐயா. இந்து மதத்தை சில பேர் சீரழிக்க வேண்டும் என்று அடுத்தவன் குற்றம் சொல்லக்கூடிய முறையில நடக்கிறார்கள். இதெல்லாம் நாங்கள் எதிர்க்கிறோம். இனிமேல் இப்படி எல்லாம் செய்யாதீர்கள் என்று அவங்கள கையெடுத்து இல்லையா, இனத்தான் வரப்போகுது நிறைய விஷயங்கள் எல்லாம் வந்து சேரப்போகுது. இந்த அப்படி இப்படி எல்லாம் வந்துட்டு இப்ப நிறைய விஷயங்கள். ஆனால் இவர் வந்து குறுக்கலையானா சொல்லியிருந்தார்கள், அவர் தான் முருகநாதர் இருந்து செய்தன்ட்டு சொல்லி. அது அவருக்கே அப்ப அவருக்கு யார புத்தி சொல்றது ஐயா? அவரை பற்றி பின்னுக்கு நான் பார்த்தேன். அவர் ஒரு குளப்படிக்காரரா, பல வருஷங்கள் உள்ளுக்கு போய் இருந்தவரா. இப்படியான ஒரு ஆளைத்தான் அவங்க செலக்ட் பண்ணி அப்ப சூரனா தம்பிச்சிருக்கணுமே தவிர அவர் இந்த முருகனாக அவர் வந்து சூரண்ட அண்ணன் இல்ல. நான முருகனைத்தான் இருந்தார், அதுல இருந்தாராம், நான் பார்க்கல. இருந்தார். அப்போ சொன்னவர்கள் சொன்னவர்கள் என்ன பிரச்சனை கேட்டாரு. இப்பவும் நிறைய அன்பர்கள் அந்த படங்களை போட்டு தங்களோட இதுகளை தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இனி வருங்காலங்களை ஏன் இப்ப நாங்களே இப்ப பிள்ளைகளுக்கு ஒவ்வொன்று அறிய வேணும்னா கோயிலுக்கு கூட்டிட்டு போறோம். பிள்ளைய மாறு காட்டுறோம். இப்ப நீங்கள் உட்காருங்களேன் முருகன் வேஷம் போட்டான்னு சொல்லி. ஆலயம் என்பது தர்மத்திலே உள்ள இடம். அதுல அதர்மங்கள் செய்ய இடம் கொடுக்க கூடாது இல்லையா? இப்ப கோயில்ல அன்னதானம் கொடுக்கறதுண்டா எல்லாருக்கும் தான் உறுத்து இருக்கு. என்ன அன்னதானம் நீ கொடுக்குறாய் கொடு. ஆனா அன்னதானம் வாங்க வந்தவங்களை அடிக்கவோ தள்ளி விடவோ உங்களுக்கு அதிகாரம் இல்லை. இப்படியாக சின்ன சின்ன பிள்ளையாக ஆரம்பிச்சு கடைசியா பெரிய பிள்ளையா போய் நீக்கியது. அது அந்த கோயில் தர்மகர்த்தாக்கள் சிந்திக்கிறேன், சேவிக்கிறேன், புத்தி கிளேசம் இல்லாமல் அதை நடவர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நான் நேவிஸ் பிலிப் கதைக்கிறேன். உங்களுடைய 600வது ஆன்மீக பால நிறைவுக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள், மகிழ்வான நிறைவான வாழ்த்துக்கள். இறைவனின் ஆசீர் இன்றும் மென்மேலும் உங்களில் தங்கி இந்த இறைவனி உங்களுக்கு சிறக்க வேண்டும் என்று நாங்களும் வாழ்த்தி, உங்களால் நாங்களும் பயன்பெறுகிறோம். நீங்கள் பேசுகிறதெல்லாம் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மிகவும் நன்றி ஐயா. உங்களுக்கு காலையில வந்து ரொம்ப சந்தோஷமா. நன்றி நன்றி நன்றி. யாம் பெற்ற இன்பம் பெருக. நாங்கள் கற்றது கையளவு,
கலாதது உலகளம். இப்போ நானும் விடிய விடிய ராத்திரி புஸ்தகங்களும் கம்பராமாயணத்துல உள்ள வேர்ட்ஸுகளுடைய அர்த்தங்களும் மகாபாரதங்களும் திருக்குறளையுமே இப்ப பாருங்க, அன்னைக்கு கூட ஒரு இடத்துல ஒரு புஸ்தகம் பார்த்தேன், கற்க கசட கட்டளை கட்டபின் நிற்க. அதுக்குள்ளேயே பல தடவை நாங்க படிக்கும் போது எங்களுக்கு தலைக்குள்ள உருவுது. நல்ல சிந்தனைகள் ஐயா. நாங்கள் இந்த ஆன்மீக பாலத்தை அன்பாகவும் பண்பாகவும் சிறப்பாகவும் செய்து கொண்டு உங்களுக்கு எங்களால இயன்ற இன்றைய 600ஆம் நாள்ல உங்களுக்கு ஸ்வீட்டை தாரேன். நன்றி. சாப்பிட்டுட்டோம், மற்றவர்கள் எடுங்கோ. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு நிறைய தேவை. நன்றி அம்மா, நன்றி நன்றி. இல்லையா, இப்ப நான் பெற்ற இன்பம் பெருகண்டா பெரிய 3 ஊர்களை பார்த்தேன். பெரிய புலவர்கள், பெரிய என்ன பட்டம் பெற்றவர்கள் எல்லாம் எழுதியிருந்ததை பார்த்திருந்தேன் நான். ஆனால் போன கிழமை நீங்க அந்த பெருகன்னு சொன்னது உண்மையில, பிறகு நான் எல்லாருக்கும் சொன்னேன் ஐயா சொன்னதாக. உண்மையில இவ்வளவு காலம் அந்த அப்ப பிள்ளைகளுக்கும் அதைத்தான் சொல்லி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். அப்ப பெருகன்றது நீங்க சொன்ன அப்புறம் யோசிச்சேன், அதுதான் உண்மை. அதென்ன பெருக வரும், பெருகதான் மையம் பெருக. பிள்ளை பிறந்தது. அம்மாவுக்கு நேத்து குழந்தை பிறந்தது என்பது ஒரு சப்தம். யான் பெற்ற இன்பம் இப்ப எனக்கு 50,000 ரூபாய் கிடைச்சுன்னா உங்களுக்கு ஒரு 25,000 கிடைக்கட்டுமே. அப்ப பெருக வையகம். அப்ப அந்த பாசம், ஆசா பாசம், அந்த ஆசா பாசம் வரும்போதுமா பொறாமை வராது. என்ன மாதிரி எல்லாரும் இருக்க வேணும், நல்ல பேரா இருக்கணும், படிக்க வேணும். அன்னைக்கு கூட ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, ஐயா நீங்கள் எங்களை வச்சுக்கொண்டு 1.5 மணித்தியாலம் இந்த ஜாதகத்தை அலசி இந்த ஜாதகத்தில் உள்ள குற்றம் எப்படி வந்தது என்பதற்காக எங்களுடைய அப்பா அம்மாவுடைய ஜாதகத்தையும் பார்த்து அதுல எப்படி எங்களுக்கு அந்த சங்கிலி தொடர்பு வந்தது, பிதுதோஷம் வந்தது என்பதை எங்களுக்கு காணித்து கொடுத்து சொன்னீங்க. நீங்கள் கேட்டீங்கள், உங்க குடும்பத்துக்குள்ள யாராவது தற்கொலையோ பஸ்ஸிலேயோ தண்ணியிலையோ அடிபட்டாங்களான்னு கேட்டீங்க. அப்ப நாங்கள் ஆமா என்று சொல்ற நேரம் நீங்கள் எங்களுக்கு ஆதாரம் காட்டினீங்கள், இன்னாருடைய ஜாதகத்தினாலே அது நடைபெற்றிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் பரிகாரம் சொன்னீங்கள். நாங்கள் செய்தோம். இப்ப எங்களோட மகள் 3-4 மாசமா கர்ப்பம் தரித்திருக்கிறார், 5 வருஷத்துக்கு பிறகு. அதாவது நாங்கள் அங்க இங்க தேடி நல்ல மருந்தாக தருகிறோம் என்று சொல்லிக்கொண்டு சர்மா ஐயாவை இந்த 600வது நிகழ்ச்சியில அன்பாக கூப்பிட்டு வருத்தி கொள்ளும். வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். காலை வணக்கம். சந்தோஷம். கொஞ்சம் பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டிய என்ன செலிப்ரேஷன் ஐயா? இன்றைக்கு 600 அப்படியே பாருங்க. சர்மானாக்கு தெரியாது என்ன விசேஷம் இல்ல. பொன்னடமா காய்ச்சி ஐயா அதை காட்டுங்க, பத்திரிகையும் கொடுங்க எல்லாருக்கும். ஐயா பத்திரிகை வச்சு இப்போ ஸ்வீட் எல்லாம் கொடுத்து எல்லாருக்கும் காலையில அங்க பாருங்க. 600 வாழ்த்துக்கள் ஐயா. எல்லாம் உங்களுடைய பணிதான் ஐயா. நீங்கள் இப்ப இல்ல கொஞ்சம் காலத்துக்கு வெளிநாட்டுக்கு போய் அமெரிக்கால கூட ஸ்கைப்ல ஐயா கேரளால இருந்து யானையெல்லாம் காட்டியிருந்தேன். எல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் செய்தது நீங்க எல்லாம் ஐயா முதல் ஆள். இதுல உங்களுக்கு தான் ஐயா எங்க எல்லோருடைய நமஸ்காரம். நன்றி. நன்றி 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 நன்றி. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் தர்மண்ணா. வணக்கம் மாணி. அனைவருக்கும் வணக்கம் ஐயா. உங்களது ஆன்மீக பாலம் 600வதுக்கு மிக்க நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்று 100வதுக்கு பேப்பர்ல மட்டையில நீங்கள் 100 அடிச்சு வந்தது இன்றும் ஞாபகம் இருக்கிறது. இப்பொழுது அதற்கு இடையில் 600வதை நீங்கள் வந்திருக்கிறீர்கள். மிக சிறப்பு ஐயா. உங்களால நாங்களும் பல தெரியாததெல்லாம் அறிந்து கொண்டோம். இன்னும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் நீங்கள் இருந்து இன்னும் எங்களுக்கு வாரம் உங்களால முடிந்த அளவு சொல்லுங்கள். நன்றி ஐயா. நன்றி. வணக்கம் அனைவருக்கு. நான் பத்மினி கமலா. வணக்கம் ஐயா. வணக்கம். 600வது வாரத்துக்கு மிக்க நன்றி. நாங்களும் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். அது தேவையா இருந்தால் கேள்விகளை கேட்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம் ஐயா. நல்ல அன்பு உள்ளங்களுக்கு நன்றி.
நன்றி. ம். இது ஐயா நேரம் வணக்கம். ஐயா வணக்கம். அவ்வளோ பேசுறேன். நான் 600 எனக்கு தெரியல இணையக்கல. உங்களோட நிகழ்ச்சி 600ஆவதை தொட்டதற்கு மிகச் சிறப்பான வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி தொடருங்கள். நன்றி நன்றி அருமையான நன்றி பணி, உங்களோட பணி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி. நன்றி. ஜெயந்தி பாலா அவர்கள் ஐயா, இவர் ஒரு நாளும் யாருக்கு வந்தது கிடையாது. ஆனா எல்லா நிகழ்ச்சிகளையும் பார்ப்பார். காலையிலிருந்து பின்னரம் வரைக்கும் வேலை என்று நினைக்கிறேன். வந்து ரிப்பீட்ல கேட்பார் எல்லாவற்றையும். அதே நேரம் இன்றும் ஒரு கேள்வி இணைத்திருக்கின்ற ஜெயந்தி பாலா அவர்கள், இனிய காலை வணக்கத்தை வாணி போகிறமான பொருட்கள் ஐயா சர்மண்ணா. ஒரு திருமண நிகழ்வில் நவதானிய முளை போடுவதற்கு 5 பெண்கள் தேவையல்லவா? அவர்கள் மாப்பிள்ளை வீட்டினரா மட்டும் அல்லது இரு பக்கத்தினருமா சேர்ந்து போட வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். நிகழ்ச்சிகளுக்கும் வாழ்த்துக்கள். ஒரு நன்றி. புது கேள்வி என்ன, ஒருத்தரும் கேட்காத ஒரு கேள்வி, நல்ல கேள்வி. மாப்பிள்ளை வீட்டில் எனக்கு மட்டுமா எனக்கு அல்லது தெரியாது. 2 வீட்டினர்களும் சேர்ந்தா என்று கேட்டிருக்கின்றார். 2 முறை பயிர் நவதானியம் போட வேணும். முதல் மாப்பிள்ளைக்கு காப்பு கட்டு போகும்போது 5 பேரோ 9 பேரோ 7 பேரோ போடணும். ஒத்தப்படையில். இப்ப என்னன்னு கேட்டாக்கா, அவங்களுக்கு இந்த கேமராமேனுக்கும் இடம் கொடுக்க வேணும். நிகழ்ச்சியும் குறுகிய நேரத்துக்குள்ள நல்லபடியா முடிக்கணும்னு சொல்லி ம். பெண் வீட்டுல இருந்து 3 பேர், ஓ. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து 2 பேர். 5. ஓகே. பெண் இப்படி வீட்டினர் தான் அப்ப அவங்க கூடுதலா பேசி வரும். பேசி முடிச்சு, அதாவது நேரம் நிறைய இருந்தால் 9 பேரும் போட்டு நான் பார்த்திருக்கிறேன். ஓகே. இப்படி வரிசையா நிப்பாட்டி பாலியை போட்ட பிறகு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அச்சதையெல்லாம் கையில கொடுத்து மாப்பிள்ளை காப்பு கட்டும் போது அவங்க அரிசிய போட்டு ஆசீர்வாதம் பண்ணுவார்கள். ம். அதாவது இந்த பாலிகை என்பது எதுக்குன்னு கேட்டா, எந்த காப்பு கட்டுனாலும் பாலிகை இல்லாத ஒரு உற்சவம் கிடையாது. இப்ப பாருங்க, கேதார கௌரி உத்தமானாலும் ஐயா பாலிகை போடுறாரு பாத்தீங்களா? கும்பத்துக்கு கும்பம் வச்சு பாலிகை போட்டுத்தானே அங்க அம்பாளுக்கு ஜெபம் பண்றாரு. கந்த சஷ்டி பாருங்க, அதுக்கும் கும்பத்தை வச்சு பாலிகை போட்டு இந்த காப்பு கட்டும் போது பாலியை தொட்டுத்தான் காப்பு கட்ட வேணும். ம். ம். அப்ப 2 வீட்டினரும் நிக்கணும். அதுல பெண் வீட்டினரும் 2 வீட்டாரும் சேர்ந்து போல. அப்ப அது கூட அன்னைக்கு ஒரு அம்மா கேட்டா, எந்த சொந்தக்காரர் ஒரு ஆள் இறந்து போயிட்டார், அப்ப அவரோட காரியம் எல்லாம் முடிஞ்சது, ஆனால் தீட்டு முடியல. நான் எந்த மகனை கல்யாணத்துல கலந்து கொண்டு செய்யலாமான்னு கேட்டேன். நான் முதல் நீங்க நினைச்சு பாருங்க, இறந்தவர் யாராக இருக்கட்டும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தீட்டு இருந்தால் நீங்கள் அதை கைமாற்றி மாமாவோ மாமியாரையும் வச்சு செய்து நீங்க பக்கத்தில் நிக்கிறது உத்தமம். ஏன்னு கேட்டா, இந்த வளரும் பயிர் என்று சொல்லக்கூடிய மகனுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் இந்த தீட்டை கொண்டு போய் சேர்க்காதீர்கள். அப்படி சில முறைகளை நாங்கள் சொல்லி கொடுக்கலாம், அப்புறம் உங்களுடைய இஷ்டம். ஆனால் ஐயா இப்ப சொல்லுங்க. அப்படி சொல்லிவிட்டேன். ஆனால் இப்ப அந்த ஆணுக்கு மட்டும்தான் நீ செய்யறாரு. இப்ப பெண்ணை உட்கார வச்சு செய்யறது இல்ல தானே? அதே ஐயா அது எதுமா இந்த கல்யாணம் இப்ப ஆண் வந்த பிறகு அவருக்கு காப்பு கட்டுக்கலாம், இந்த பெண்கள் போய் இந்த இது செய்யறது. ஆனா பெண்ணையும் வச்சு செய்யறது இல்ல தானே? அப்ப ஏன் அது அப்படி? அதாவது சடங்கு விதி சொல்லப்படுகிறது. முதல் மாப்பிள்ளைக்கு வந்த உடனே பிள்ளையார் பூஜை வருண பூஜை பண்ணி புண்ணியா தண்ணிய தெளிச்சு பாலிய போட்டு காப்பு கட்டுறது. பெண்ணை அழைத்து கொண்டு வந்த பிறகும் பிள்ளையார் பூஜை பண்ணி அவ கையால பூ போட்டு வருண பூஜை புண்ணியாத்தை தெளிச்சு அவங்களோட சொந்தக்காரங்களும் 5 பேரோ 3 பேரோ பாலியை போட்ட பிறகுதான் பெண்ணுக்கு காப்பு கட்ட வேணும். ஆனா அப்படி நடக்கிறது இல்லையா? மாப்பிள்ளை வந்து அந்த நேரங்கள் மாற்றங்கள் அதனுடைய இதால ஒரு அனுசரணையில ஒரே 2 வீடும் கலந்து ஒரே நேரத்தை பாலியை சர்மனா பாத்தீங்களா? அப்படி 2 தரம் செய்யறத இல்ல. மாப்பிள்ளை வந்து உட்காரத்தான், அதுக்கப்புறம் இந்த 5 பேரோ 7 பேரோ போய் செய்யறத தவிர பொம்பளை வச்சு செய்யறது நான் காணல. 2 வீட்டுக்காரரும் 2 வீட்டுக்காரர்களும் பெண்ணுக்காக செய்யும் போது பெண்ணுடைய அத்தை சித்தி பெரியம்மா எல்லாம் வந்து போடுவார்கள். மாப்பிள்ளை வந்த உடனே மாப்பிள்ளையோட சித்தி பெரியம்மா அவங்க வந்து
அப்படியாக 2 வீட்டுக்காரர்களும் தாலியை போடுவதுதான் உத்தமம். ஓ இப்ப முகூர்த்தம் ரொம்ப அவசரமாக நிறைய நிகழ்ச்சிகளை கொண்டு வைக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா கூரை கட்டுறதுக்கு 1/2 மணித்தியாலம் போரும். ஆனால் அவளோட மேக்கப்பு கூரை கட்டுறதுக்கு இப்ப 1 மணித்தியாலம் எடுக்கிறாங்க. ம் கடைசி வரைக்கும் டச்சப் முடியறதே டச்சப்பு இல்லைங்களா? நான் எத்தனையோ கல்யாணம் நான் அதுக்கு வேண்டியமா முகூர்த்தம் 3 மணித்தியாலம் எழுதுவேன். இந்த 1/2 மணித்தியாலத்துல கல்யாணம் எல்லாம் நான் செய்ய இல்ல மாட்டேன். டச்சப் எல்லாம் ஐயா இப்ப 2வது சாரிக்கு போடுறது இல்ல இருக்கிற டச்சப்புக்கு மேல சாரி கட்டதா நான் இப்ப அண்மையில உறவுக்கார பிள்ளைக்கு ஐயா ஐயா நேரம் கொடுத்திருந்தார் 20 நிமிஷத்துக்குள்ள நீங்க வந்து ஆகணும் நீங்க சாரியை மாத்துறீங்களா என்னவோ அவர் 20 நிமிஷத்துக்குள்ள சாரியை மட்டும் மாத்திட்டு ஓடி வந்துட்டார் அப்ப அது ஓகே சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா கூரையை மடியில கொடுத்து தாலி அது கட்டுவாங்க. அப்ப என்னதுக்கு நேரத்தை போடுவா அது கூடாது. ஆ. அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு அவ எவ்வளவு ஆசையாக ஆ. இந்தியாவுக்கோ ஆன்லைன்லயோ அவளுக்கு ஏற்ற மாதிரி புக் பண்ணி அந்த சாரிய வாங்கி அவ ம். கட்டாமல் தாலி கட்டியமா ஒரு பிரயோசனமும் இல்ல இல்லை. இல்ல உண்மைதான் ஆமா அது வியாபாரமாக போய்விடும். ஆட்கள் வரையணுமோ இல்லையோ நாங்க குறிப்பிட்ட நேரத்துல எங்கட வேலையை முடிச்சுட்டா அப்புறம் ஆட்கள் வரட்டும் நான் எப்பவுமே முகூர்த்தம் வந்து ஆ. இப்ப ஒரு சனிக்கிழமை பாருங்க 11:15 மேல ராகால முடியும். ம். 11:30 12:30 1:30 மணி வரைக்கும் முகூர்த்தம் கொடுப்பேன். ம். பிள்ளையார் பூசை பண்ண இடம் கொடுக்கணும். இந்த புண்ணாக ஜபம் ஜெபிக்கணும். அந்தந்த மங்களோப தந்திரலோப கிரியாலோப எல்லாம் செய்யாது. நவக்கிர ஹோமம் பண்ண வேணும். இப்படியா புகை வராட்டி பரவாயில்ல. கொஞ்சம் அக்னி சாட்சியாக சொல்லும்போது அக்னி சாட்சியை காட்ட வேணும். ஆமா அரசாணி சாட்சியாக தேவ பிரம்மண சாட்சியாக சபையோர சாட்சியாக வந்திருக்கிற முதியோர்கள் சாட்சியாக இந்த பெண்ணுக்கு நான் கழுத்துல தாலியை கட்டுங்கள் காட்டி போட்டு கட்டுவார். என்ன இதெல்லாம் விதியாக இருக்கும்போது நாங்கள் எங்களுடைய இதுக்காக இதெல்லாம் மாற்ற முடியாது. சரியா அதுதான் அந்த நேரம் கொண்டு கொடுக்கறது அதுக்கு தானே ஐயா அதுதானே ஐயா அங்க முக்கியம். அதையே தாண்டி சாரிய கையில கொடுத்து கட்டுறதுன்றத விட அப்ப கல்யாணம் ஒப்பம் வைக்கலாமே. அது உண்மைதான். அன்னைக்கு கூட ஒரு அம்மா கேட்டா ஐயா கம்ப்யூட்டரே ஏதோ சத்தம் ஐயா அண்ணா அவ்வளவுதான் எனக்கு காது படிக்குது. என்னுடைய மகனுக்கு பூர நட்சத்திரம் எந்த மருமகளும் பூர நட்சத்திரம் பூரம் 2 பேரும் லவ் பண்ணிட்டாங்க. ஓகே இதுக்கு தார தோஷம் தாலி தோஷம் இருக்கான்னு கேட்டான். ஒரே நட்சத்திரம் மண்டபடி. அப்ப நான் சொன்னேன் இந்த ரஜ்ஜு சொல்றதம்மா இந்த தாலி இடத்துல முட்டு சொல்றாங்க. இந்த வயிறு அந்த வயிறு முட்டுற மாதிரி இதுலதான் நான் போட்டு வச்சிருக்கேன்னு வரவங்களுக்கு காட்டுறது. சிரசு கண்டம் நாபி பாதம் இப்படி 5 குடம் போட்டிருக்கேன். இதுல அவங்களுக்கு நான் விளங்கப்படுத்து அழகா இருக்கு காட்டுங்க ஐயா ஒரு தடம் அழகா இருக்கு அந்த சித்திரம். எந்த குடம் மாதிரி இருக்குது சூப்பர். இதுல காட்டி நான் சொல்லுவேன் இந்த 2 பேரு நட்சத்திரங்கள் பூர நட்சத்திரமாக வந்து கர்ப்பத்திலே முட்டுவதனாலே இந்த தாலி செய்யும் போது ஆசாரிகிட்ட சொல்லி ஒரு மஞ்சாடி தங்கத்தை வெளியில எடுத்து புட்டொண்டு செய்து உங்களோட இஷ்ட தேவதை அம்பாளுக்கு நீங்க கட்டிட்டு கல்யாணம் செய்யலாம். ஏன்னா ரஜ்ஜு என்பது தாலி. அந்த ஒரு பவுன்ல ஒரு மஞ்சாடி எடுத்தால் அந்த தாலி வந்து குறைத்தாலி குறையா போயிடும், நிறைவா இருக்காது. அப்ப அந்த குற்றங்கள் சமமாயிடும் அப்படின்னு எழுதி கொடுத்து அவங்களும் பொண்ணை உருக்கி ஆசாரின்னு சொல்லி அந்த பொட்டை கொண்டு போய் துர்க்கியம்மன் கோவில் அம்பாளுக்கு கட்டி விட்டார்கள். கல்யாணம் சிறப்பா முடிஞ்சது. ஏன்னு கேட்டால் பூரத்துக்கு பூரம் நட்சத்திரம் சுக்கிரன், யோனி வந்து 2 எலி, ராசி வந்து 2 சிம்ம ராசி. இப்ப 99 தோஷம் இல்லை. ஆனால் இந்த தாலியில வந்து அந்த ரஜ்ஜு முட்டுவதனாலே பரிகாரம் செய்தா போடும். அத கூட ரொம்ப பேர் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது நிறைய எதிர்ப்புகள் தெரிவித்தார்கள். ஆனாலும் நாயனருடன் எப்பவுமே எதிர்க்கிறவங்க எதிர்த்து கொண்டுதான் இருப்பார்கள்.
இவங்க செய்யறது சரியா என்பதை நாங்கள் நியாயப்படுத்தணும். அப்ப இந்த புட்ட கட்டி விட்டு செய்தால் அந்த விவாகத்துல எந்த ஒரு குற்றமும் இல்லை, 2 பேரும் சந்தோஷமாக இருப்பார்கள். ஐயது வேணும், இனிது இனிது, வாங்கோ வாங்கோ வாங்கோ. வணக்கம் ஜெயசரல், வாங்க. வணக்கம் வணக்கம் ஐயா. கேட்க முடியல, இன்றைக்கு வெளியில போயிட்டு வந்துட்டேன். இப்பதான் திறந்தேன். நீங்க அந்த அம்மாவை காட்டி கொண்டிருக்கிறீங்க. இன்று 600வது வாரம், வாழ்த்துக்களை கூறுங்கள். வாழ்த்துக்கள். 600வது வாரத்துக்கு ஐயா உங்களுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய பணியில் சிறப்பாக அமைந்து ஒரு நாள் நாங்கள் அதில் கேட்டுக்கொண்டு இருந்தோம். வாழ்த்துக்கள். நீங்கள் எங்களை விட நீல நேர்ச்சி தினமுமே நான் உங்களுடைய நிகழ்ச்சியில் காலையில வச்சு கேட்டோடனே இந்த ஆன்மீகம் சம்பந்தமான உங்களோட பைபிள்ல இருக்கிற அந்த அவ்வளவு விஷயங்களையும் நீங்கள் சொல்றீங்க. அது மாதிரி இந்த ஆண்டனி அவரும் வந்து இத்தனாவது அத்தியாயம், இத்தனாவது ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி அதுக்கு ஒரு அம்பாள் அந்த கூட பல நாமங்களை கொண்ட இறைவனுக்கு ஒரு 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 கவியை பாடி நீங்க இந்த தினமும் செய்து கொண்டு வாழ்ந்து 1000க்கு மேலேயே போயிருக்கீங்க. நன்றி. ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு கிடைக்குது ஐயா. அதுதான் எங்களுக்கு திங்கட்கிழமையில நீங்க தானே தொடக்கி வைக்கிறீங்க. உங்களை ஆசீர்வாதத்தால நாங்களும் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். நன்றி ஐயா. அடுத்தது நான் உங்களை எல்லாரையும் கேட்கறது, அந்த வாணியை வந்து காலையில ஆரம்பிச்ச உடனேயே உங்களோட சமய நிகழ்ச்சியை கேட்பேன். அதுலயும் நான் சிந்திச்சு பார்ப்பேன், இப்படி ஒரு பைபிளுக்குள்ள இவ்வளவு விஷயங்களை சொல்லி இருக்கிறாரே. அதே மாதிரிதான் டேவிட் ஐயாவும் வருவார், வந்து அவரும் சொல்லுவார், நிறைய விஷயங்களை சொல்லுவார். அதுக்கு பிறகு 2-3 இப்ப புதுசாக பாலங்கி ஒருத்தர் வந்திருக்கிறார், அவரும் நிறைய விஷயங்களை சொல்லுவார். நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஏன்னா கேட்கமா நாங்கள் இன்னும் நிறைய பலனை பெறலாம். கேள்வி ஞானம் தான் முக்கியம். படிப்பு அது அந்த அளவுதான். இந்த கேள்வி ஞானத்தினாலே பலதும் கற்க பண்டிதராவான், பலதும் கேட்க ஞானியாவான். பலது இப்ப நீங்கள் அந்த காலையில 1 மணிக்காருக்குள்ள அந்த சமய சம்பந்தமான அல்லாஹ் தாலா பிஸ்மில்லா அவரை பத்தி கூட பேசுற நேரம் நான் கேட்டுக்கொள்றது. ஏன்னா இறைவன் எல்லாம் ஒண்ணுதானே, பல வழிகளை போனாலும் லண்டன் சிட்டிக்கு போகலாம். அன்பா இருக்கணும். குறிக்கின்றது எல்லாரும். ஐயா அவர்களுக்கு எனது இனிதான காலை வணக்கம். நன்றி. அதாவது 600வது உங்களுடைய ஆன்மீக சொற்பொழிவை தொட்டு நிற்கின்றீர்கள். இறைவன் இதுவரையில் உங்களுக்கு தந்த அரிய பெரிய அந்த பொக்கிஷமான ஞானத்துக்காக நாங்கள் இறைவனை போற்றுகிறோம், அவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் மேலும் நீங்கள் கடந்த வாரம் ஒரு விடயத்தை சென்ற திங்கட்கிழமை கேட்டிருந்தீர்கள். இதில் நற்செய்தி நற்சிந்தனை அறிவிக்கின்றவர்கள் 1000-ஐ தாண்டி இருக்கின்றார்களே, இது எப்படி சாத்தியமாகும் என்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தீர்கள். நீடிய பொறுமையும் நிரந்தர அமைதியும் இந்த பாமுகத்துக்கு இருக்கின்ற படியினால், அதாவது தம்பி நடாமோகனும் எங்களது அன்பு தங்கை திருமதி கலைவாணி மோகன் அவர்களும் இந்த பொறுமையோடு எங்களை ஏற்றுக்கொண்டு அனுசரித்து அந்த வசதிகளை எங்களுக்கு செய்து தருவதினாலும், அந்த நீடிய பொறுமை எங்களுக்கு இருப்பதினாலும் இன்றைக்கு 1000-ஐ கடந்து இன்றைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதும், இதில் முக்கியமான ஒரு விடயம், எமது அன்பு சகோதரி ஜெயா நடேசன் அவர்கள் 9000-ஐ தாண்டி இவ்வளவு வருட காலமும் இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவருடைய பொறுமை, தாழ்ச்சி, பரிவு, பணிவு, அதாவது வேதாகமத்திலே சொல்லக்கூடிய அத்தனையையும் தாங்கி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே ஐயா அவர்கள் நீங்களும் வளர்வது மட்டுமல்லாமல் எங்களையும் வளர்த்து எங்களையும் உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதில் சிறிதும் ஐயமும் இல்லை, சந்தேகமும் இல்லை. ஆகவே தொடர்ந்து உங்கள் பணி சிறக்க இறைவன் உங்களுக்கு நீடிய ஆயுளை தந்து மேலும் மேலும் உங்களுக்கு சிறப்பான ஞானத்தையும் புத்தி கூர்மையையும் விவேகத்தையும் தந்ததை கேட்டுக்கொள்கிறோம். எங்களது அன்பு சகோதரன் சர்மா ஐயா அவர்களுக்கும் எனது காலை வணக்கம். தொடருங்கள். நன்றி நன்றி நன்றி. பூங்காவனம்னு சொல்றாங்கதான் ஐயா, பூங்காவனம். ஆமாம், பூங்காவனம். அந்த பூங்காவனத்துல ஒரு மரத்தை வச்சு சொன்னா போல அது பூங்காவனம் ஆயிருவா?
இல்லை பல தோப்பு. எல்லா பூக்களும் இருக்கணும், வேப்ப மரமும் இருக்கணும், வில்வ மரமும் இருக்கணும், எல்லாம் கலந்து வேதம் 4லும் மெய்ப்பொருளான இந்த எங்களுடைய ஆன்மீக பாடத்திலே எல்லாரையும் அணைத்து கொண்டு இப்ப கொஞ்ச நாளாக சர்மா ஐயாவாரு 1-2 வருஷமாக எங்களோட இணைந்து எங்களோட வந்து கொண்டிருக்கிறார். இப்படியாக பல நாமங்களை கொண்ட many name of the one God என்று சொல்வது போல எங்களுடைய இந்த ஆன்மீக பாலம் பல மதங்களோட ஒற்றுமையாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அதான் எங்களுக்கு உண்மையாக இந்த லண்டன் ரேடியோ அதிபர்களும் கலைவாணி மோகனுக்கு தான் நாங்கள் வாழ்த்துக்கிறோம். என்னென்று சொன்னால் நாங்களும் எங்கட இதில் பகிர்ந்து கொள்றோம், நீங்களும் உங்களுடைய பிள்ளைங்க சர்மா ஐயா தங்கட கிழியில் கொண்டு வந்து எங்களுக்கு தெளிவடியா நாங்களும் அறியக்கூடியதாக இருக்கின்றது. என்ன அப்போ நாங்கள் முதல் அவையதான் எங்களுக்கு அத்திவாரம் போட்டு விட்டார்கள். நாங்கள் பின்னக்க தொடர்ந்து இருக்கிறோம், எங்களால் செய்யக்கூடியதை செய்து உலகத்திலேயே எத்தனையோ டிவி சேனல் ரேடியோ சேனல் எல்லாம் இருக்கு. இந்த ஆன்மீக பாலத்தையும் இந்த லண்டன் தமிழ் வானொலியும் அன்பாகவும் அருமையாகவும் கணவன் மனைவி ஒன்று கூடி இந்த நிகழ்ச்சியை எல்லாம் சிறப்பாக அவங்க செய்வதை விட்டு நான் நானும் குழும்பல சக்தி டிவியில பல நிகழ்ச்சி செய்திருக்கிறேன். அதிலேயும் சூரியன் எஃப்எம்ல பல வருஷங்கள் காலையில 1/2 மணிக்கான ஒரு தான் செய்திருக்கிறேன். அதெல்லாம் நடாயாவுக்கு தெரியும். ஆனாலும் இதுல ஐயா உங்களுடைய பணி வந்து சேர வேணும் சொல்லி பல முறை சொல்லி நடாமோகனும் வாணியுமா சேர்ந்து ஆரம்பிச்சது இன்னைக்கு 600 என்று சொல்லக்கூடிய ஒரு 6ஆம் நம்பர்ல வந்து நிக்குது. இந்த 6ஆம் நம்பர் கூடியவை சுக்கிர பகவானும் இன்னைக்கு சுகமாக இருக்கிறார். எல்லா இன்பங்களையும் நம்மளை இந்த நிகழ்ச்சியில நடத்துறவர்களுக்கு அருள வேணும் சொல்லி பிரார்த்தனை. ஆமா ஆமா 6ஆம் நம்பர் இலக்கத்துக்குரியவன் சுக்கிர பகவான் தான், நிச்சயமாக சந்தேகம் இல்லை. மேலும் உண்மையிலேயே நாங்கள் உங்களுக்கும் பாமுக தொலைக்காட்சிக்கும் சொல்ல என்னடா எத்தனையோ இதுகள் வந்து போகுது. ஆனால் இன்றைக்கு கலை கலாச்சாரம் பண்பாடு பயபக்தி இதுகளை போதித்து நிற்கும் ஒரே ஒரு குறிக்கோளான இந்த பாமுகம் டிவி அது வளர வேணும். அது இறைவனுடைய ஆசி இன்றைக்கும் இருக்கும் நிச்சயமாக. ஏனென்றால் அவருடைய குறிக்கோள் வந்து ஒரு பொது நோக்குடையது, தனிப்பட்ட பிரச்சாரமோ இல்லாட்டி அவர்களுடைய தனிப்பட்ட நோக்கமோ அல்ல. இது ஒரு பொது கருத்து எடுத்து செல்லுகிறார்கள். அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் நிச்சயமாக உண்டு. தொடருங்கள் ஐயா, உங்களுடைய நேரங்கள். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. அது மட்டுமில்லை ஐயா, உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி ஐயா. நீங்கள் எங்கு சென்றாலும், கேரளாவுக்கு சென்றீங்களோ டென்மார்க் போறீங்களோ, எங்க சென்றாலும் ஒரு நாள் நீங்கள் புதுமனை பூறுதல் அந்த இடத்துல நின்று கூட நீங்க நிகழ்ச்சி செய்த நீங்கள் பூசை செய்து கொண்டேன். அப்ப எல்லாவற்றிலும் அமெரிக்கா போனாலும் எங்கு சென்றாலும் நீங்கள் இந்த பணிவுடன் நினைவு உங்களுக்கு எங்களது மிக்க மிக்க நன்றியை கூறிக்கொள்கின்றோம் ஐயா. இதே நேரம் முருகதாஸ் அவர்களுக்கும் எங்களது நன்றியை கூறிக்கொள்கின்றோம். ஒரு முறை உங்களை எடுத்து அறிமுகம் செய்தது அவர் இல்ல, உங்களை ஏற்று இறக்கியிருந்த முருகதாஸ் அவர்கள். முருகதாஸ் ஐயாவுக்கு நான் என்றைக்கும் தலை வணங்குறேன். ஏன்னு கேட்டால் அவருடைய நல்ல அன்பு உள்ளம். அவர் தான் உணர்ந்து ஒரு 2 நாள் ஏற்றி இப்ப சத்தம் கொண்டும் இல்லையா? கேள்விப்பட்டீங்க சர்மானா? கேள்விப்பட்டீங்களா? எங்கேயாவது இல்லை தெரியாது. அவர் கோயில் பார்க்கிறார், இப்ப நிறைய ஓடி திரிகிறார், சுபகாரியங்களுக்கு எடுத்திருக்கிறார். அப்ப நான் கூப்பிடுறத வாங்கோட்டு வாரேன்னு சொல்லுவார், வரமாட்டார். சம்பங்கராஜா அவர்களையும் காணும் கனகாலமா இந்தியாவில இருந்து வருவார். சம்பங்கராஜா நம்முடைய எண்ணம் என்றது என்ன, எல்லா உள்ளங்களையும் ஒன்றிணைச்சு இந்த பல நாமங்களை கொண்ட இறைவன் the many name the one God சொல்லும் போது அன்னைக்கு கூட ஒரு ஆள் சொல்றார், ஐயா அந்த பைபிளை பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால நாங்கள் கிரகப்பிரவேசம் செய்யும் போது எங்களுக்கு அந்த பைபிளை பத்தி நீங்கள் சொல்லி பரலோகத்தில் எங்கள் பிதாவே நான் வருவதாக உங்களை கும்பிட்ட பிறகுதான் நீங்கள் பிள்ளையார கும்பிடுறீங்க. ஏன்னா உங்களோட குலதெய்வத்தை கும்பிட்ட பிறகுதான் நான் கும்பிட முடியும். அப்படி அந்தந்த மதத்தினவர்கள் வீட்டுல பூஜை பண்ணாலும் அந்த மதத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்குறீங்க. அவங்கள ஒண்ணு ஜெபிக்க வச்சு செய்வதனாலே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஐயாண்டார். அதாவது அம்மா, மனம்தான் மாளிகை.
அதனால சர்மா அண்ணாவும் அப்பொழுதிலிருந்து இப்ப வரைக்கும் இடையில் சிறு வேலை காரணமாக சர்மா அண்ணா விட்டிருந்தார். ஆனால் அப்பொழுது இப்ப வரைக்கும் சர்மா அண்ணா உங்களோட உட்கார்ந்திருந்து நிகழ்ச்சிகள் செய்வது நாங்கள் இணைந்த கைகள் இணைந்த கைகள். நாங்கள் 2 பேரும் இல்லையே, எல்லாரும் இங்க சமயத்தை பற்றி அறிந்து கொள்றோமே, அதுதானே ஐயா கன விஷயங்களை நாங்க அறிந்து கொண்டு இருக்கிறோமே. என்ன அதுதான் நீங்கள் கேள்வியை கேட்கிறீங்க, அவர் பரவலுகிறார். அதால நாங்கள் சர்மா ஐயா பல இடங்களிலே தேடி கொண்டு வந்து தேனா கொண்டு அறியப்படுத்துறதுக்கு நன்றி. அறியப்படுத்துறது அதுதானே. இந்த கோயிலெல்லாம் இந்தியா கோயில் அதுகள் இந்த இதுகள் விசேஷங்கள் என்ன படங்கள் எல்லாம் போட்டு காட்டுறாரு. அதுகளெல்லாம் நாங்கள் போகாத இடங்களெல்லாம் பார்க்குறோம் தானே. நான் கூட அப்படி ரொம்ப இதா பார்க்க மாட்டேன். இவர் தேடி பிடிச்சு இதுக்குள்ள சேர்க்கும் போதம்மா 10 பூக்களிலே ஒரு நடுவுல மல்லிகைப்பூ வச்சா அப்படி பறக்கும். அது மாதிரி அந்த நிகழ்ச்சியை அவரும் சிறப்பா நடத்துது. உண்மைதான். இல்ல ஒரு காணொலியை பார்த்துட்டேயா, அது விடுறதை விட அதை பற்றி சர்மானா கொண்டு வரும் பொழுது பல பேருக்கு இப்ப ஜெயந்த் பாலா அவர்கள்லாம் ஒரு நாள் இதுல வந்ததில்லை. ஆனால் அவர்களை போன நிறைய பேர் கேட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கும் அது ஒரு பயனுள்ள விஷயமாக அமைகின்றது. எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி சொல்ல வேணும். மேலும் சொல்ல வேணும்னா இந்த வாணி ரொம்ப பொறுமையாக, நான் எத்தனையோ முறை வாணியில சில விஷயங்களை சொல்லியிருக்கேன். அவர் சொல்லுவா, ஐயா பொறுமையா இருங்க ஐயா, இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்யணும் ஐயா. சரின்னு தலைவணங்கி அந்த நடாமாவோடு சேர்த்து இன்னைக்கு 600வது வாரத்தை நாங்கள் எட்டி இருக்கிறோம் என்பது ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி. எங்க வீட்டுக்காரின்னு சொல்றா, எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டா போச்சு. இதுல என்ன சாப்பாடு தானே கொடுப்போம். இது நேரம் லட்சுமி அம்மா அவர்கள் நிற்கின்றார்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் வாணி. வணக்கம் வாங்க. உங்களுடைய 600வது வார முடிவை ஒட்டி ஐயா நல்ல சந்தோஷமா இருக்கிறாரு. உண்மையா நல்ல என்னது சிறப்பான வாழ்த்துக்கள். சொல்லுங்க. இல்ல நீங்க நடத்துற முறையீடுகளுக்கே நாங்கள் உங்களுடைய ஞான அறிவுகளை எல்லாத்தையும் கேட்டு இப்ப சர்மா ஐயா அதுக்குள்ள வாரவடியால் ஏதோ எங்களுக்கு தெரியாதெல்லாம் தெரிஞ்சு கொள்றோம். வடிவா நல்ல விளக்கமா எங்களுக்கு அறிவுபூர்வமா கூறுகிறீர்கள். ஆனபடியா அது ஒரு நல்ல ஒரு விஷயம் ஐயா. நல்லா நடக்கிறது. நல்லா இல்லாததை சொல்லவில்லை. அதான் இருக்கு. புத்தகத்திலே என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுகளை நாங்கள் கற்றதை மறக்காமல் உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துல நீங்க கேட்கும் போது ஒவ்வொரு பிளாச்சொலையாக உரிச்சு அதை தேனிலே முக்கி உங்களுக்கு தருகிறோம். அதான் நீங்க படிச்சாலும் இவ்வளவு அறிவு வராது, எங்களுக்கு வாசிச்சாலும் விளங்காது ஐயா கூட. இப்ப நீங்கள் அந்த விளக்கத்தோட 2 பேரும் கேட்கிறபடியாலே எங்களுக்கும் அந்த கூடிய விளக்கங்கள் கூட தெரியுது அதுல இருந்து. நல்ல ஒரு நிகழ்ச்சி ஐயா. இன்னும் கூட சிறப்பா நடவர எனது வாழ்த்துக்கள். நன்றி. அதாவது சொல்ல போனால் கடல் போன்ற இவ்வளவு விடயங்கள் நாங்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறோம், ருசித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த ஆன்மீக பாடத்தின் மூலமாக. ஆகவே ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக நாங்கள் தொடருவோம். நன்றி. வணக்கம். நடாமோகன் அவர்கள் வணக்கம். வணக்கம். காலையிலே வாழ்த்தி விட்டோம். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறையாக ஐயாவினுடைய முயற்சி, இவ்வளவு தூரமான தொடர்ச்சி, அதுக்கான உழைப்பு எல்லாவற்றுக்கும் சேர்த்து எல்லா நேர்களும் உறவுகளும் சொன்ன அதே கருத்தை நாமும் ஆமோதித்து எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் வாணி மோகனுடைய பொறுமை பற்றி சொன்னதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். காரணம், அவர் பிடித்து இருக்கிற நிகழ்ச்சிகளில் இதுவும் ஒன்று. ஆகவே அவருக்கும் நன்றி. ஒத்துழைத்து உற்சாகம் அளிக்கிற இனிய உறவுகளுக்கு நன்றி. இந்த பெயரை வைத்தவர் சர்மா அவர்கள் தான். கதையும் இருக்கு, அந்த கதையும் சொல்லுங்க கேட்போம். இல்ல கதை இல்லைன்னா அது இந்த பேரை உருவாக்குன நீங்கள் என்னன்னா, நான் ஆன்மீகம் பாகம் 1 என்று அனுப்பினது அந்த கேக்கு மேல எல்ல போட்டு விட்டேன். நான் அனுப்பும்போது அது கேக்கு மேல எல் வந்தாலும் பாடப்பட்டேன். நீங்கள் அது நான் பேர் வைத்து விட்டேன், நீங்க அறிவித்து விட்டீர்கள். 3-4 வாரங்களுக்கு பின்புதான் நான் என்ன இவற்றை ஆணையர் பேர் வச்சுட்டார் போல இருக்கு, நல்லா இருக்கான்னு பேர் கட்டுதலி பார்த்தா நான் அனுப்புவதெல்லாம் திரும்பி பாடம்ட்டே போகுது. அப்பதான் பிள்ளைங்க நான் தான் தவறு செய்து அது
பேராக மாறிவிட்டது என்பதை புரிந்து கொண்டேன். ஆனால் அது இன்னும் சரியாக ஒரு பொருத்தமாக அமைந்திருக்கிறது போல கடவுளை ஏற்றுக்கொண்டார். இல்ல அது மட்டுமன்றதில்ல, பாலம் பாலம்ன்றது பிரிட்ஜ்ன்றது தொடர்பு சரியாக பாலம். அதான் அதாவது மக்களுக்கும் ஆன்மீகத்துக்கும் உள்ள தொடர்பு சரியான பொருத்தமான ஒரு சொல்லு பாலம் என்று அப்படியே பொருத்தமாக அமைந்தும் விட்டதை ஏற்றுக்கொண்டார்கள் எல்லோரும். அது சிறப்பு. அதை ஐயாவை முதல் கூட்டிக் கொண்டு வந்து கலையத்துக்கு கொண்டு வந்த முருகதாஸ் அவர்கள் பிறகு தொடர்பில் இல்லை எங்களோட. அவரையும் இந்த நேரத்தில் நினைத்து கொள்ள வேண்டும். பின்பு சர்மா அவர்கள் சந்தித்தார்கள், பேசிக்கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சி உருவானது மிகச்சிறப்பு. அந்த வரலாறு இன்று 600 வாரங்களை வெற்றிகரமாக தொட்டு என்ற இடைவிட்ட வாரங்களை கூட்டினால் அதை விட கூடுதலா இருக்கும். இல்லை, ஆனால் அப்படி ஒரு நிகழ்ச்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு ஒரு விதையை விதைத்தவர் நீங்கள். அந்த முருகதாசும் ஐயாவெல்லாம் வந்து நானும் பேசிக்கொண்டு நாங்களாம் நிறைய பேசுவோம். அப்பொழுது நீங்கள் தான் சொன்னீங்க, ஐயா நீங்க இப்படி செய்யலாமே என்ற ஒரு விதையை விதைத்தீர்கள் நீங்கள். என்னடா சன்ரைஸ் காலத்தில் இருந்தே குருக்கள் ஐயா வந்து சொல்வார், ஜோதிடம் தொடங்குங்க, அது கலையத்துக்கும் பிரயோசனமா இருக்கும், நேர்களுக்கும் பிரயோசனமா இருக்கும். ஓம் நான் கடத்துவேன் ஏனென்றால் எனக்கு அதில் உடன்பாடில்லை. ஐயா இதுதான் காரணம், நான் அதை தொடங்காமலே தவிர்த்ததுக்கு காரணம். ஆனா நீங்க சொல்லும் போது அந்த நேரம் சன்ரைஸை நடத்த முடியாமல் காசுக்காக திண்டாடிய போதெல்லாம் இந்த ஐடியாவை தருவீங்க. இரவுல 1 மணி நேரம் பண்ணுவோம், நல்லா செய்யலாம். நீங்க அது காற்றிலை ஒத்துழைக்கத்தான் அதை சொல்லி இருந்தீங்க. அதனால ஓமன்னு சொன்னாலும் நிதி செலவு என்னை வருத்தினாலும் மனசார உடன்பட முடியவில்லை. இன்று இத்தனை ஆண்டுகள் கழித்தும் அதை தடவிட்டு விட்டோம், அது பரவாயில்லை. ஆனால் இந்த நிகழ்ச்சியை சர்மா அவர்கள் விரும்பிய போது யார் விரும்பினாலும் கொடுப்பதுதானே முதலொலி கலையத்தினுடைய நோக்கம். அது சிறப்பாய் அமைந்தது, தொடர்ச்சி காண்கிறது. சர்மா அவர்களும் இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு பின்பு இடைவெளி கொஞ்சம் இருந்தாலும் பிறகு இணைஞ்சு அதை ஒத்திசைவு கொடுத்து ஊக்கம் அளிக்கிறது. அது சிறப்பு. இது ஒரு சமூகத்துக்கு ஒரு முன்னுதாரணம். அப்படித்தான் நாம் இருக்க வேண்டும். அதுவும் ஒரு திருப்தியா இருந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக ராமநாங்குருக்கள் ஐயாவுடைய இன்றைய கால வாழ்க்கை தெரியவில்லை. ஒரு கடந்த கால வருடங்கள் எல்லாம் அவர் சும்மா இருக்கிறே இல்லை. அவர் விடிய 5 மணியோ 4 மணியோ எழும்பினா அவருக்கு வெளி வேலைகளும் அவருக்கு இருக்கிறது நிறைய. எல்லா இடமும் பயணிப்பார். அதே வேளையில் வீட்டுக்கு வந்து சந்திக்கிறவர்களும் நிறைய. அதுக்குள்ள இந்த 1 மணித்தியாலத்தை அவர் புனிதமாக நினைத்து வந்து உட்கார்ந்துருவார். அந்த ஒரு விடாமுயற்சி, அந்த தொடர்ச்சி காண வேணும். இன்று காலை கூட சொல்லி இருந்தாரு, நாம் என்ன ஐயா சொன்னீங்க, நாம் அனுபவித்த யாம் கண்ட இன்பம் பெருகை வையகம், யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம், பெருகன்னு சொல்லலாம், பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லலாம். ஒருவர் பெருக செய்யறது சொன்னால் மற்றவர் பெற்றுத்தானே ஆக வேண்டும். இரண்டும் ஒரே கருத்து தான், அதுல மாற்று கருத்துக்கிடம் இல்லை. பெருகினால்தான் பெருகிறவர்கள் கூட முடியும், பெருகிறவர்கள் கூடினால்தான் பெருக முடியும். அவை அந்த எண்ணத்தை ஐயா மனதுல வச்சது மட்டுமில்லை, அது வாழ்க்கையாக கொண்டிருக்கிறார் என்றது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பரிபூர்ணமாக தெரிகிறது. இப்ப இதுல வந்து ஏற்பது விடுவது என்றெல்லாம் நிறைய இருக்கும். ஆனால் அதுக்கு அப்பால ஒரு நிகழ்ச்சி வடிவத்தை தொடர்ச்சி காண்கிறதுங்கிறது இன்றைய உலகத்தில் இல்லை. என்ன இந்திய பழமொழி ஒன்று இருக்கிறது, கையில காசு வாயில தோசை. எதை எடுத்தாலும் பணம் என்று இருக்கிற இந்த உலகத்தில் நாம் ஒருவருமே பணத்தை எதிர்பார்க்காமல், இந்த காட்டிலையும் அதை எதிர்பார்க்காமல் இத்தனை ஆண்டுகள் நகர்கிற போது ஐயாவினுடைய இந்த நேர அர்ப்பணிப்பும் மனம் ஒத்துழைத்த இந்த வடிவமும் மிகச் சிறப்பு. ஐயா தொடர வேண்டும். என்னதான் வில்லங்கங்கள் வந்தாலும் தொடர வேண்டும். வில்லங்கங்கள் வரும், இப்ப வரும். தகுந்த மனித உள்ளம் மாணிக்க. இந்த வேளையிலே ஒரு விடயத்தை மட்டும் சொல்லிக் கொள்ள வேணும். காரணம், அதாவது ஐயா வந்து ஆன்மீக பாடத்தில சைவ சமயத்தை பற்றி மட்டுமல்ல, இங்கே கத்தோலிக்கம் பேசுகிறார், இஸ்லாமை பற்றி பேசுகிறார், புத்த சமயத்தை பற்றி பேசுகிறார், சீக்கிய மதத்தை பற்றி பேசுகிறார், இந்து சமயத்தை பற்றி பேசுகிறார். இது ஆன்மீக பாலம் தனிப்பட்ட ஒரு சமயத்துக்கும் அல்ல, இது பொதுவான ஒரு இறை வழிபாட்டுக்குரிய மையம் இந்த ஆன்மீக பாலம்.
நன்றி. டேவிட் ஐயா சொல்லுங்க ஐயா. குருசு போடாத வேதக்காரன், குப்பி போடாத முஸ்லீம், இப்படி எல்லா மதங்களும் என்னுடைய மனசுக்குள்ளே நிறைந்து. கண்டிப்பா டேவிட் அண்ணா, நீங்க சொன்னதுல 2 விடயங்கள் சர்மா அவர்களுக்கு தெரியும், ஏனைய உறவுகளுக்கும் அநேகமாக தெரியும். இப்ப இங்கிலாந்து, ஐரோப்பா என்று எடுத்துக்கொண்டால் ஒரு நீண்ட கால அனுபவமும் மூத்தவருமாக இருக்கக்கூடிய ஒருவராக ஐயா தான் அடையாளப்படுகிறார். நிச்சயமாக பலர் ஒரு 2 இருந்தார்கள். அவர்கள் இந்த அதாவது ஓய்வு பெற்று விட்டார்கள். சமூகத்தோடு அவர் தொடர்பில் இல்லை. கிட்டடியில் கூட ஐயாக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஜனார்த்தன சர்மா, கேசவ சர்மானுடைய தகப்பனார். அவர் 98வது வயதில், 98 சில நாட்களில் 99 அவர் தன் உடலால் மறைந்தார். ஆனால் அவர்கள் போன்றவர்கள் அவர்களுக்கு எண்ணம் இருந்தாலும் அவர்கள் அதை வெளிப்படுத்தாமலே ஒதுங்கி கொண்டார்கள், கொஞ்சம் தனியான வாழ்க்கைக்குள்ள போயிருந்தார்கள். இப்படி இன்னும் ஓரிவர் இருந்தாலும் இன்றும் 100 மீட்டர் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு ஓட்ட வீரனாக ஐயா தான் இருக்கிறார். அதுதான் ஐயா பிரேமதாசா சொன்னாரு. நானும் பார்த்திருக்கிறேன், நிறைய யாழ்ப்பாணத்திலே, கொழும்புலே ஐயமார் இருக்கிறார்கள். ஆனால் சிங்களத்துல பேசி எல்லா மதத்தையும் அன்பாக அணைக்கக்கூடிய ஏக சுவாமி ராமநாதன். கண்டிப்பா இந்த 2வது விடயம் சொல்ல வந்தது கூட, அன்றைய காலத்திலேயே 7-8 மொழிகளை சரளமாக பேசவும் அதை கிரகிக்க முடியக்கூடிய ஆற்றலை நீங்கள் வளர்த்து கொண்டீர்கள். இன்னும் ஒரு பக்கம் நீங்கள் வளருகிற காலத்திலேயே எல்லா உலக வானொலிகளை எல்லாம் கேட்பீர்கள். இரவுகள்ல உங்களுடைய பொழுதுபோக்கு இந்த நூல்கள் எல்லாம் வருவதற்கு முன்பதாகவே வானொலி கேட்கிற பழக்கத்தை வைத்து கொண்டுதான் வந்தீர்கள். அப்போ ஒரு பொது மனிதனாக எல்லோருடன் இயந்து போகிற ஒரு வடிவத்தை நீங்கள் கொண்டிருந்தது. டேவிட் அண்ணா சொன்னபடினால் அதை நான் தொடுகிறேன். அப்படி ஒரு பல சிறப்புகள் இருக்கின்றன. அவை எல்லாம் ஒவ்வொரு வடிவங்கள். இப்போ உலகம் ஒரு கடவுளை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, ஒரு சமயத்தில் உலகம் முழுக்க பின்பற்றவும் இல்லை. ஏற்றமும் தாழ்வும் விருப்பம் வெறுப்பும் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயங்கள் இருந்தாலும் ஒரு பிடித்த விடயத்தில், தெரிந்த விடயத்தில் தொடர்ச்சி என்பது நிறைய பேர் கைவிட்டுற விஷயம். இதுல பணம் இல்லையா, இதை விட்டுருவோம், இதுல என்ன இருக்குது என்றது. அதுக்குள்ளே எல்லாம் நின்று பிடித்த ஒருவராக உங்களை இன்று மன நிறைந்து வாழ்த்தி தொடர்க. சர்மா அவர்களும் இணைக. அப்பா சொல்லுவார், எங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்லுவார், மேயிற மாடு புல்ல கட்டிக்கிட்டு போக தேவையில்லை, அது தானாவே நின்று மேயும். போட் போட வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி எம் கடன் எல்லாருக்கும் என்னென்ன வேணுமோ வேண்டத்தக்கதோ நீ வேண்டுவது. நாங்கள் இவனிடம் வேண்டோம், எல்லாரும் அன்பா இருக்க வேணும். என்னால முடிஞ்ச அளவு கடைசி உயிர் இருக்கிற வரைக்கும் அடுத்தவனுக்கும் தொண்டு செய்ய வேண்டும். கண்டிப்பா நிறைய யதார்த்த வரிகளை சொல்வீங்கள். அதுல ஒன்று மிக பிடித்தது. நான் உங்களோட பேரை சொல்லி கன்னடத்துல சொல்வேன். எனக்கும் யானைய பிடிச்சு வீட்டுல வளர்க்க ஆசைதான், என்னம்மா பண்றது என்று சொல்லி முரண்பாடான கருத்துகளுக்கும் சாகசவசமாக பதிலை சொல்லிட்டு தப்பிடுவீங்களா? மிக்க நன்றி. தொடருங்கள். வாழ்த்துக்கள். அவர்களே உற்சாகங்கள் இன்னும் கூடட்டும் உங்களுக்கும். அதிலேயும் ஒன்றம் நாம் கவனிக்க வேணும், அந்த அறிவின் முதிர்ச்சி, வயதின் முதிர்ச்சி, அதுதான் காரணம். அத்தனைக்கும் பொதுவாக மன்னிப்போடு யார் என்ன தப்பு தவறு சொன்னாலும் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதற்குரிய இதில் அமைதியாக இருந்து விலகி கொள்ளுகிற அந்த உயரிய பண்பாடு ஒன்று, அது மிகவும் மிகவும் கவரத்தக்கது. இல்ல அது சமயோசிதம். நீங்கள் சொன்னது சரி, அனுபவத்தால் வந்தது. இப்ப நான் ஏதாவது முரண்பாடு சொல்லி கொண்டிருக்கிறேன் என்றால் ஐயா திடீரென கைகளை கூப்புவார், வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் என்று சொல்லி அரகரோ ஏதோ ஒன்றை பாட தொடங்கிட்ட. நான் சொல்ல வந்தது நான் விட்டுட்டு போத்தான் வேணும், வேற வழி இல்லை. அதெல்லாம் ஒரு அனுபவத்தினுடைய தெரிப்புகள். சிலவட சொல்ல வந்த நான் கோய்த்து கொள்வேன், ஆனால் அடுத்த வாரம் சொல்வாரு நான் உங்களோட ஒண்ணு சொல்லலையே. ஐயா இன்னும் ஐயா இப்ப வீட்டுலயும்
2 பேர் வந்தாள் என்னோட. நான் இப்ப உங்களோட இதான் வழியே ஆறிரு சிறந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க செவ்வாய்ன்னு நானும் பாடி போட்டு இருந்துருவேன் ஐயா. இப்ப ஓ இது நல்லா இருக்கு வாணி. இதை அழகடி தொடரும். வாணி. அதைத்தான் பாடி செய்வது ஐயா. குடும்பத்தை இப்ப தொடரும். 8 விஷயம் முடிஞ்சு தான் கேட்டுக்கிறீங்க போல இருக்கு. 8 விஷயம் முடிஞ்சுதா பேச ஆமா, விடுவாரு. ஆமா. அவே இந்த ஆயிரம் தான் இருந்தாலும் அன்பு அகலாத மனைவியும் அவராத சந்தானமுமா இருந்தாலே அந்த வாழ்க்கை சிறப்பு. கண்டிப்பா அதுக்கு இன்றைக்கு உங்களுடைய துணைவியாரையும் நினைவிருத்தியே ஆக வேண்டும். அவர் என்ன பாடுபடுகிறாரோ தெரியல இந்த ஒரு மணித்தியாலம். ஏதோ ஒன்றுமே சொல்லாமல் நீங்க சொல்ற மாதிரி நான் பல ரேடியோக்களை போட்டு கேட்டுக்கொண்டிருக்கும் போது ராத்திரி கத்துவா. உங்களுக்கு வேற வேலை இல்லையா, படுத்து தூங்குங்க. அதுவும் நீங்க அந்த இயர்போனை மாட்டிட்டு கேட்க மாட்டீங்க, ஸ்பீக்கர்ல தான் கேட்பீங்க. இப்ப இயர்போனை பாவிக்கிறேன். அது உண்மைதான், அது உண்மைதான். அவை இதே நான் நினைக்கிறது, நாங்கள் என்னத்தை செய்தாலும் அவங்களுக்கு இடையூறு இல்லாமல் நிச்சயமாக உண்மை 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 உண்மை. எனக்கு வீட்டுல இதுக்குதான் பேச்சு விடும் நிறைய, வேற வழியில பாப்போம். நல்ல மனைவி அமைவதும் நான் பூர்வ ஜென்ம புண்ணியம் மனைவி அமைதான் இறைவன் கொடுத்த வரம். அதுவும் அந்த 1000 தடந்தோள் பாடிட்டு விலகுற மனைவி இருந்தால் என்ன நல்லா இருக்கும். எனக்கு நிம்மதி நினைக்கிறேன் வீட்டுல இண்டையில இருந்து. உங்களுக்கு நடமானாளுக்கு அந்த பிரச்சனை இருக்க, நீங்க சந்திக்கிறதையில இருந்து வேறு இப்ப கூட சந்திக்கிறவன் அதுதான் கொஞ்சம் முன்பு கலையத்துக்களை போட்டா கேட்காது. இப்ப இல்லாம செய்யறபடியா எல்லாம் 5 நாளும் கல்யாணத்துல இருக்க, நீங்க காலம் வேலை போய் ஏற்று வாரீங்கள். 2 நாட்கள் சந்திப்போம். அதான் சனி ஞாயிறு லீவுனால் சனி ஞாயிறு அவர் பிள்ளை இருப்பார், நீங்க வீட்டு இருப்பீங்க. இருந்தாலும் ஒரு 2 நிமிட கேப்புக்குள்ள நாங்கள் சூரன் போர் தொடங்கி சனி ஞாயிறுல நடாமோகன் ஐயா பார்த்தா ஒரு தாமரை பூவை சுத்தி நிறைய தேனீக்கள் நிக்கிற மாதிரி குழந்தைகள். நிச்சயமா நன்றி, மிக்க நன்றி. உங்கள் துணைவியார் இன்று உங்களுக்கு ஒரு மரக்கறி பிரியாணி கிடைக்கும் என்று நினைக்கிறேன். துணைவியாருக்கும் அவருக்கும் சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி அம்மா. உங்களுக்கும் எங்களுடைய எல்லோர் சார்பிலும் நன்றி. இன்னும் தொடர்ந்து மிக்க நன்றி. நன்றி மன்னிக்கோணி சகோதரி பாலன். இந்த ஆன்மீக பாலத்தை தொடர்ந்து நிற்கும் ராமணன் ஐயாவுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். அவருடைய சுவபலத்துக்கும் ஆகியோருக்கும் இயேசுராஜனுடைய துணை என்று இருக்கணும்னு சொல்லி அவரை நான் வாழ்த்துறேன். அவருடைய குடும்பத்தில் மனைவி, அவருடைய குடும்பத்தில் யார் யார் இருக்கணுமோ எல்லோருக்கும் இயேசுராஜனுடைய பாதுகாப்பும் ஆசீர்வாதங்கள் இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறேன். மற்றும் அவரோடு சேர்ந்து உதவி செய்கிற சர்மா ஐயாவுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அவருடைய குடும்பத்தில் நான் இயேசு நாமத்தில் வாழ்த்துறேன். இயேசுராஜனுடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் ராமநாதன் ஐயாவோடும் மற்றும் அன்பு சகோதரர் தர்மா ஐயாவோடும் கூடவே இருந்து சொல்லி மீண்டும் முறை இயேசு நாமத்துல குடும்ப சமேதமாக நாங்க வாழ்த்துறோம். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். நன்றி ஐயா. நான் நவுலா தில்லத்தேவன். வாங்க வாங்க, ரொம்ப நாளைக்கு பிறகு. ஐயா இலங்கை சென்று வந்ததால் வரவில்லை. மாணிக்கம் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, சர்மா ஐயாக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, ராமநாத குருக்கள் அவர்களின் 600வது வாரத்தில் நாங்களும் அதிகூடிய வாரங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். பலவற்றை அறிந்தோம். தெரியாததை தெரிந்ததை மீண்டும் மீண்டும் அறிவதால் எங்களுக்கும் கூடாதுகள் பற்றி விளக்கங்கள் தெரிகின்றது. மற்றது உங்களுடைய பேச்சும் மக்களை அரவணைக்கும் பாங்கும் எல்லாவற்றுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். உங்கள் பணி தொடர வேணும் என்று நானும் எங்கள் குடும்பம் சார்ந்தும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. 1.5 மணித்தியாலங்கள் அப்படி போனதுன்னு தெரியல. மிக்க நன்றி. நிறைவாக ஈசன் அண்ணா வணக்கம். வாங்க. வணக்கம் மணியக்கா. வணக்கம். 600வது நிகழ்வை நடத்தும் ராமநாத குருக்கள் அவர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி கூறி, உறவுகளுக்கும் வணக்கம் கூறி, இங்கே ஈஸ்வரன்
என்று ஒரு பெருநாள் 6-0 சுக்கிரன் 6வது இடத்தில் என்று சொன்னீர்கள். ஆம், ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளிக்கிழமை 6வது தினம். எனவே அந்த நீங்க சொல்லும் உங்கள் பாஷையில் சுக்கிரன், அதாவது வெள்ளி 6வது. எனவே 600 அமைந்தது 6வது இடத்தில் சுக்கிரன் இருக்கும் வேளையில். ஓம் ஐயா, நான் இப்ப 2-3 பேரை நான் கேள்விப்பட்டதை நான் கூறுகிறேன். நேர்மை ஆனவர்களுக்கு கோபம் அதிகம் வரும், பொறுமையானவர்களுக்கு இரக்கம் அதிகமாக வரும், துரோகிகளுக்கு நடிப்பு நல்லா வரும், ஏமாற்றுவர்களுக்கு பொய்யை கூட உண்மை போல பேச வரும். அப்படி வாழ்க்கையில் என்னை புரிந்து கொள்ளாதவர்களிடம் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்ல, அவர்களுக்கு புரிய வைக்க நான் முயற்சிப்பது மடமைதான். அவர்கள் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டுமென விட்டுவிடுதல், மௌனமாக நடந்து செல்லுதல் மிகச் சிறந்தது. ஏனெனில் தவறான புரிதல் இருக்கும் இடத்தில் சொல்லப்படும் விளக்கமும் அர்த்தமற்றதாகிவிடும் என்பதால் கூறி, இந்த நல்ல நாளில் வழக்கம் போல் இன்பமும் துன்பமும் நல்லதும் கெட்டதும் கசப்பும் இனிக்கும் இருந்து வந்து இந்த 600 எட்டிய இந்த நாளில் இன்பமாக இனிமையாக தூய மனதுடன் உங்களை வாழ்த்தி, இந்த பாமுக அதிபர் குழாமையும் நிர்வாக குழுவையும் இந்த உறவுகளையும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் ஐயா. உறவுகளே, நன்றி, வணக்கம். நிறைய கொண்டு வரோம் ஐயா. 1.5 மணித்தேலம் தாண்டி விட்டோம். 6 எல்லாருக்கும் எல்லா விதத்திலையும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனியது கேட்கும் வடிவது வேலோ இனிது ஏகாந்தம் என்று சொல்லி 6 கடந்தோள் வாழ்க, 6 முகம் வாழ்க, வெப்பை கூறு செய் தனியேல் வாழ்க, குக்குடம் வாழ்வு செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனிதன் நடங்கும் வாழ்க, மாநிலா வண்டி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு ஆசி வழங்கிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அடாமாவனுக்கும் உங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. நன்றி ஐயா, மிக்க நன்றி. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது ஆன்மீக பாலம். தோப்பாடு மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்கள் இணைந்திருந்தார்கள். நன்றி சர்மாண்ணா, நன்றி ஐயா, நன்றி எல்லா உறவுகளுக்கும். நீங்கள் ஐயா அண்ணா சர்மா ஐயா 10:15 ஓகேயா? சிந்தனை முடிய பயிற்சி முடிய இல்ல பாருங்க, இப்ப சிந்தனை முடிஞ்சிடும். பயிற்சி ஒரு 10:15 டைம் சரி வரும் நினைக்கிறேன். 10:30 இல்ல அதுக்கு முன்னாடி. ஓகே, சரி அண்ணா. நன்றி, வணக்கம்.